49 6. ஆஹ் திருமாலின் இது திரு அவதாரங்கள் தானே இன்னைக்கு. அதான் இதுதான். ஓகே. இன்றைய 10 பாடல்கள்ல 9 பாடல்கள்ல அவர் திருமாலினுடைய அவதாரங்களை குறித்து, அது விபவம் என்று சொல்லக்கூடிய நிலை, அதுல பெருமாள் நேரடியாக அவதாரத்துல ஈடுபடுவார். அவருடைய 5 நிலைகள்ல எல்லாவற்றையும் பார்த்துட்டே வந்தோம். எல்லாத்துலயும் நம்ம ஏற்கனவே தெரியும், பரம், வியூகம், விபவம், அப்புறம் அந்தர்யாமி, அர்ச்சை. இதுல பரவாசுதேவனாக, அதாவது பரதெய்வமாக இருக்கிறத குறித்து எல்லா பாடல்கள்லையும் பாடியிருக்காரு. அவருடைய அர்ச்சாரூபம், அவருடைய திருமேனி, அவருக்கு ஒரு ஒரு மேனி ஒன்றை கொடுத்து அந்த திருமேனியின் அழகை புகழ்ந்து பாடுவது நம்ம நிறைய பார்த்திருக்கோம். கிருஷ்ணனது தோள், ராமன் தோள், அவன் முகம், அவன் கண்கள், பெருமாளுடைய கண்கள், இப்படி எல்லாமே அவருடைய அவயங்கள், அவருடைய திருப்பாதங்கள் எப்படி இருந்தது, அவருடைய மார்பு எப்படி விரிந்திருந்ததுன்னு சொல்லி நிறைய அவருடைய அர்ச்சாரூபமாக அவரை நம்ம பாடி மகிழ்ந்திருக்கோம். திருமங்கை ஆழ்வார் அவருடைய பாசுரங்கள் வழியாக. அந்தர்யாமியாக அவர் உரைவதை பற்றி ஏகப்பட்ட குறிப்புகள் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. உள்ளுரைபவன், உள்ளே இருப்பவன், மனதினுள் புக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல அவர் அந்தர்யாமியாக இருக்கிற இறைவனை குறிப்பிட்டிருக்கிறார். நிறைய எழுதும்போது ராமன் கிருஷ்ணனை மாத்தி மாத்தி சொல்றாரு, அங்கங்க சொல்றாரு. இப்ப விபவத்தை ஒரு தனி பார்ட்டா எடுத்து விபவத்தை முழுவதுமாக 10 பாடல்களாக எழுதினது இந்த இடத்துல எழுதுறாரு. மற்ற இடத்துல ஆங்காங்கே குறிப்பிட்டிருந்தாலும் கூட விபவத்துக்குன்னு ஒரு தனி பாடல்கள் ஒரு 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 10 பாட்டு எழுதிடுவோம்னு எழுதினதுதான் இது. நிலையிடம் எங்குமின்றி நெடுவெள்ளம் கும்பர் வளநாடு மூட இமையோர் தலையிட மற்று எமக்கோர் சரண் இல்லை என்ன அரண் ஆவன் என்னும் அருளால் அலைகடல் நீர் குழம்ப அகடு ஆட ஓடி அகல்வான் உறிஞ்ச முதுகில் மலைகளை மீது கொண்டு வரும் மீனை மாலை மறவாது இறைஞ்சு என் மனனே. தன் மனதிற்கு சொல்றார். அவருடைய பெருமாளுடைய முதல் அவதாரமாக கருதப்படும் மத்ஸ்ய அவதாரம், மீனாக அவர் அவதரிக்கிறார். உலகமெல்லாம் பிரளய இதுல நீரில் மூழ்கி இருக்கும் போது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மீனாக வடிவெடுத்து அதன் மூக்கில் இருக்கக்கூடிய கொம்புல ஒரு பெரிய படகை கட்டி அந்த படகுல உயிர்களை ஏற்றி கொண்டு வெள்ளம் வடிந்ததும் இருக்கக்கூடிய ஒரு தீவுல ஒரு நல்ல இடத்துல அவங்களை இறக்கி விடுறார். திரும்ப மீண்டும் பிரபஞ்சம் தலைக்க ஆரம்பிக்கிறது. ஆகவே அதுதான் அந்த மத்ஸ்ய அவதாரத்தினுடைய அடிப்படை. நிறைய கதைகள்லாம் இருக்குது. எப்படி அந்த மீன் வருது அப்படிங்கிறது முன்னாடி அவர் சிச்சுவேஷன் எப்படி சொல்றாரு, நிலையிடம் எங்கும் இன்றி நெடுவெள்ளம். நெடுவெள்ளம் என்றால் இங்கு பறந்து அகன்ற வெள்ளம், நீர் அப்படியே பூமியை மூடுது. எப்படி மூடுகிறது? நிலை இடம், இப்படி ஒரு இடத்துல போய் நிலைச்சு நிக்கலான்னு நீங்க நிக்க முடியாத அளவுக்கு நிலம் இருக்கு, நீர் பெருகி இருக்கு, வெள்ளம் பெருகி இருக்கு. நிலைத்து நிற்பதற்கு இடம் இல்லாத அளவிற்கு எங்கேயுமே இல்ல. சரி, கடற்கரையை ஒட்டித்தான் தண்ணி ஏறிடுச்சு அப்படின்னு பார்த்தா பூமியில எங்கேயுமே நிலைத்து நிற்க முடியாத அளவிற்கு நீர் என்னாகிவிட்டது, பெருகிவிட்டது. நெடுவெள்ளம் பெருகி நிலைத்த இடம் எங்குமின்றி ஆகிவிட்டது. சரி, அது பூமியில மட்டும்தானா? பூமியில் நீர் பெருகி உயர்ந்து 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 வானில் இருக்கிற தேவர்களது உலகையும் மூடுகிறது. உம்பர் வளநாடு மூட, உம்பர் என்றால் தேவர்கள், தேவர்களது வளநாடாகிய சொர்க்கத்தையும் மூழ்கடிக்கும் அளவிற்கு வெள்ளம் பூமியிலிருந்து உயர்ந்து இருக்கிறது. அப்ப சொர்க்கம் வரைக்கும் போயிருச்சுன்னா அப்புறம் பூமியில என்ன தண்ணி இருக்கும், பூமியில எங்க இடம் இருக்கும், அப்படி ஆயிடுச்சு. அப்போ அவர்களுக்கு இன்னொரு தெய்வம் வேற யார்கிட்ட போய் சரணடைவாங்க? அவங்க மற்றுனா வேறுன்னு அர்த்தம். மற்ற எமக்கு ஓர் சரண் இல்லை, வேற யாரும் எங்களுக்கு சரண் இல்லையே. எதற்கு? தலையிட, தலையால் பணிவதற்கு, பாதங்களில் தலையை இடுவதற்கு எங்களுக்கு வேறு எந்த சரணமும் வேறு எந்த கதியும் இல்லை. என்ன என்னன்னா என்ன அப்படின்னா என்னன்னு அர்த்தம் என்று சொல்லி தேவர்கள் வராங்க. அவர்கிட்ட போய் சொல்றாங்க, ஐயா உனது திருவடிக்குல தான் எங்க தலையை வைக்க முடியும், நாங்க வேற எங்க போய் யாருகிட்ட கேட்போம், எங்களுக்கு வேற யாரும் கிடையாதே,
நீதானே, உன் திருவடிகளில் தானே எங்க தலைய வைக்க முடியும், நீதான் எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு கேட்க, உடனே பதில் சொல்றான். அரண் ஆவன். ஆவன்கிறது ஆவேன். அரண் என்றால் பாதுகாப்பு. இப்ப கோட்டை, நம்மளை சுற்றி இருக்கிற கோட்டைங்கிறது ஒரு அரண், ஒரு பாதுகாப்பு. வீட்டை சுத்தி சுவர் கட்டி இருக்கோமே, சுவர் தானே வீடு, அது ஒரு அரண். அரண் என்றால் பாதுகாப்பது. அப்ப நான் உங்களுக்கு அரண் ஆவேன். ஏன்னா இவங்க எல்லாம் வந்து அவன்கிட்ட கேக்குறாங்க, ஐயா இது மாதிரி வெள்ளம் வந்துருச்சு, எங்களுக்கு வேற யாரு போக்கடா இருக்கா, நீ ஒருத்தன் தான் இருக்க, ஒன்ட்டே வந்து சரணடைகிறோம், வேறு திருவடிகள் எங்களுக்கு தெரியாது, எங்கள் தலையை உங்கள் திருவடிகளிலேயே சமர்ப்பிக்கிறோம், நீங்க தான் பார்த்து எங்களை காப்பாற்றணும். உடனே அவரு, கவலைப்படாதீங்க, நான் தான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன், அரண் ஆவேன் என்னும் அருளால். என்னும் என்றால் என்று சொல்லி அப்படின்னு அர்த்தம். சரி, அவங்க வந்து கேக்குறாங்க, நீ இவர் என்ன சொல்றாரு, ஓகேப்பா நான் உங்களை பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிவிட்டு, எதனால் அப்படி சொன்னார், அருளால் அப்படி சொன்னார், அவர்களுக்கு அருளுவதற்காக அப்படி சொன்னார். அருளால் என்ன செய்தார், அலைகடல் நீர் குழம்ப. அந்த கடல் எப்படி பெருகி இருக்கிறது, வானத்தை முட்டும் அளவிற்கு பெருகி இருக்கிறது. அந்த கடல் நீரானது கலங்கும்படியாக அகடு ஆட ஓடி ஒரு மீன் வடிவம் வருது. அந்த மீன், நீரே இவ்வளவு பெருகி இருக்கு, அந்த பெருகி இருக்கும் நீரே குழம்பும்படியாக பிரம்மாண்ட உருவமா வருது. கடல் நீர் எல்லாம் அது அடிவயத்துலதான் இருக்கு. அப்ப அந்த மீன் எவ்வளவு உயரமா எவ்வளவு பெருசா இருக்கும்னு பாருங்க. நீரே தரையில இருந்து சொர்க்கம் வரைக்கும் இருக்கான். ஆனா இந்த மீன் வந்த உடனே இந்த நீரெல்லாம் அது அடிவயத்துல போய் படுதான். அகிடுனா அடிவயிறு. அகடு ஆட ஓடி, ஓடினா நீந்தின்னு அர்த்தம். அந்த இடத்துல அந்த மீன் அந்த கடல் நீர்ல அப்படி ஓடும் போது அவ்வளவு கடல் நீரும் குழப்பமாகுது, குழம்புது. அவ்வளவு நீரும் அதனுடைய அடிவயத்துல படுற அளவுதான் இருக்கு. இந்த மீனை முங்க முடியல, அவ்வளவு பெரிய மீன் அது. நீர் ஞாபகம் வச்சுக்கோங்க, வான் வரைக்கும் இருக்கான், அதையும் மிஞ்சிக்கிட்டு நிக்குது இந்த மீன். அதனுடைய வயிறு அளவுக்கு தான் இந்த கடல் நீரே இருக்கு. அவ்வளவு பிரம்மாண்டமான மீனாக ஆகி அதனுடைய அகல் வான் உறிஞ்ச, உறிஞ்சனா இந்த இடத்துல உரச வீச அப்படின்னு அர்த்தம். அது அப்படி அதனுடைய அகலம் எவ்வளவு இருக்கு, இரு பக்கமும் அப்படி வானத்தை தொடும் அளவிற்கு அகன்று இருக்கிறது அந்த மீன். அவ்வளவு பெருசு இருந்துட்டு அதோட முதுகுல மலைகளை எல்லாம் ஏற்றி வைக்கும்படியாக அது இருக்கிறது. அது வரும்போது இந்த மலைகளை எல்லாம் தன் முதுகுல ஏத்திட்டு வந்துடும். 7 மலைகள் இருக்கு நமக்கு, 7 மலைகளையும் தன் முதுகுல தூக்கி வச்சிடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய சைஸ்ல அந்த மீன் வருது. அப்படி வரக்கூடிய மீனாக யார் வருகிறார், கொண்டு வரும் மீனை மாலை, திருமாலை, அந்த மீன் திருமால் தான். அவனை மறவாது இறைஞ்சு, அவனை எந்த நிலையிலும் மறக்காமல் அவனையே வணங்குவாயாக அப்படின்னு தனது மனதிற்கு சொல்லுகிறார். செருமிகு வாழ்யெயிற்ற அரவு ஒன்று சுற்றி திசை மண்ணும் விண்ணும் உடனே வெறுவர வெள்ளை வெள்ளம் முழுதும் குழம்ப இமையோர்கள் நின்று கடைய பருவரை ஒன்று நின்று முதுகில் பறந்து சுழல கிடந்து துயிலும் அருவரையன்ன தன்மை அடலாமையான திருமால் நமக்கு ஓர் அரணே. அடுத்தது கூர்ம அவதாரம். கூர்மம்னா இது ஆமை. ஆமையாக வருகிறார். எப்ப ஆமை அவதாரம் எடுக்கிறார், பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடையும் போது வாசுகிங்கிற நாகத்தை மந்தார மலையில, அந்த மலையில கட்டி சுழற்றுகிறார்கள். அப்போ அந்த சுழற்சியினால ஏற்பட்ட விசையினால வலி தாங்க முடியாத வாசுகி தன்னுடைய விஷத்தை கக்கிருது. அதனால அதை பிடிச்சிருந்த தேவர்கள் எல்லாம் கொஞ்சம் கைய தளர விட்டுறாங்க. அதனால இந்த மலை பேலன்ஸ் தவறி கடல்ல மூழ்க, பார்க்கடல்ல மூழ்க போகுது. பழக்கப்படி இவங்க எந்த ப்ராப்ளம் வந்தாலும் முதல்ல இவரை கூப்பிட்டுருவாங்களே, ஐயா நாராயணான்னு சொன்ன உடனே அவர் வந்து ஒரு ஆமை வடிவில் வந்து அந்த மலையை அந்த ஆமை தன் முதுகில் சுமந்து அப்படி மேலே ஏத்தி கொண்டு வந்து கரெக்டா பொசிஷன்ல நிக்க வைக்குது. மலையே பிரம்மாண்டமானது. அந்த பிரம்மாண்டமான மலையை செருமிகு வாழ் எயிற்று அரவு, வாழ் எயிறுனா எயிற்று, எயிறுனா பல், வாழ் எயிற்று அரவு, வாழ் போல கூறிய பற்களை உடைய பாம்பு. எப்படிப்பட்ட பாம்பு அது,
செருமிகு வலிமை மிகுந்த பாம்பு. அதை எடுத்து அப்படிப்பட்ட ஒரு பாம்பை சுற்றி அந்த மலையை கொண்டாந்து, அந்த பாம்போட சைஸே பிரம்மாண்டம். ஏன்னா மலை எவ்வளவு பெரிய சைஸா இருக்கும், மலைய சுத்துற அளவுக்கு ஒரு பாம்பு இருக்கும்னா அது எவ்வளவு பெருசா இருக்கும். இப்ப மலைய அந்த பாம்பை சுத்தி நீங்க பார்க்கடலை கடையும் போது திசை, மண், விண் இது எல்லாமே பயந்து நடுங்குது. என்ன ஆக போகுதோன்னு. 8 திசைகளும் நடுங்குகின்றன, மண்ணும் விண்ணும் நடுங்குகிறது. ஏன்னா பார்க்கடல் கடையப்படும் போது அப்படிப்பட்ட இதுல பார்க்கடல் குழம்புதுன்னா கடையும் போது உங்களுக்கு அது குழம்பணும் இல்லையா. அதான் வெள்ளை வெள்ளம்ங்கிறாரு. பார்க்கடல் என்பதுதான் வெள்ளை வெள்ளம் என்று சொல்லப்படுவது. வெள்ளை வெள்ளம் முழுதும் குழம்ப யார் கடையரா? இமையோர்கள் நின்று கடைய. இமையோர்கள் என்றால் இமைக்காத தேவர்கள், கண் இமைக்காதவர்கள். ஆகவே அவர்கள் இமையோர்கள். அவங்க அப்படியே அதை கடையும் போது பருவரை ஒன்று, அதாவது மந்தாரமலை, பருத்த மலையாகிய மந்தாரமலை ஒன்று நின்று அது அப்படின்னு அது நிக்குது. எதுல நிக்குதுன்னு கேட்டா, முதுகில் பறந்து சுழல கிடந்து, ஒன்றினுடைய முதுகு மேல கிடந்து, அதாவது முதுகு மேல நிக்குது அந்த மலை, நின்று சுழல்கிறது. அதற்கு கீழே போக முடியல அந்த மலையால. ஏன்னா அது சுழலும் போது கீழே போகாம அந்த கீழே இருக்கிற ஒரு ஆமை அதை தாங்கிட்டு நிக்குது. அந்த ஆமை அதை எப்படி கஷ்டப்பட்டு தாங்குதான்னு கேட்டா, அங்கதான் இன்னொன்னு எழுதுறாரு. முதுகில் பறந்து பருவரை ஒன்று சுழல கிடந்து துயிலும். ஆமை தண்ணிக்குள்ள சும்மா தூங்கிட்டு இருக்கு, சும்மா கேஷுவலா தூங்குது. முதுக மட்டும் அந்த மலைக்கு கீழே கொடுத்துட்டு அதோட தூங்கிட்டு இருக்கு. அவ்வளவு பெரிய மலை. அதை கடையும் போது விண்ணும் மண்ணும் திசைகளும் எல்லாம் நடுங்குகின்றன, வெறுவுகின்றன. வெறுவுதல்னா அஞ்சுதல். வெறுவர அப்படின்னு வார்த்தை எழுதுறாரு. அதுகள்லாம் அஞ்சி வரும்படியாக அவ்வளவு பெரிய மலை கடையப்படுகிறது. அந்த மலைய முதுகுல தாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆமை சும்மா தூங்கிட்டு இருக்கு, கிடந்து துயிலும். ஆமை தூங்கிட்டு இருக்குங்கிறாரு. அப்ப அந்த ஆமையினுடைய வலிமை எப்படிப்பட்டது? அறுவரையன்ன தன்மை அடல் ஆமை. அடல் என்றால் வீரம்னு அர்த்தம், வலிமைன்னு அர்த்தம். அடல் ஆமை, மிகுந்த வலிமை வாய்ந்த ஆமை அது. எப்பேற்பட்ட சைஸ்? பெரிய மலையை தாங்கக்கூடிய, பருவரையை தாங்கும் அறுவரை. அருனா எப்படி சொல்றது, விளக்க முடியாத, மிக பிரம்மாண்டமான அர்த்தம். மிக பிரம்மாண்டமான ஒரு மலை போல அறுவரை அன்ன தன்மை. அன்ன என்றால் போலன்னு அர்த்தம். மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மலையை போல ஒரு ஆமை, வலிமை மிக்க ஆமை சும்மா கிடந்து தூங்குது. அதன் முதுகு மேல ஒரு பெரிய மலை நின்று சுழல்கிறது. அப்படிப்பட்ட ஆமையான திருமால் நமக்கு ஓர் அரணே. திருமால், அப்படிப்பட்ட திருமால் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்றது. அதாவது பெரிய வெளியே இருந்து பார்க்க அந்த ஆமை என்ன செய்கிறதுன்னா, தண்ணிக்கு கீழே இருக்கு இல்லையா, பார்க்கடலுக்கு கீழே இருக்கு. ஏன்னா நீங்க இதை கடையிறீங்க, இப்படி மலையை கடையும் போது அந்த மலை நீருக்குள்ள போனாதான் அந்த கடல் கடையப்படும். அப்ப நீருக்குள்ள அந்த மலை இறங்கி இருக்கணும். ரொம்ப இறங்கிருச்சுன்னா கடைய முடியாது, மலை உள்ள மூழ்கிரும். அப்ப என்ன செய்யணும்? முக்காலுக்கு அரைவாசி மூழ்கி இருக்கணும், அரைவாசி மேல இருக்கணும். அப்ப அரைவாசிக்கு கீழே, பாதிக்கு கீழே அந்த மலை இறங்கும் போது இந்த ஆமையோட முதுகுல தட்டி திரும்ப மேல வந்துடும். இந்த ஆமை கரெக்டா அந்த லெவல, அது கடையப்படும் அளவை அப்படியே தனது முதுகால் சரியா வச்சிருக்கு. அந்த ஆமைய கரையில நின்னு பார்த்தா தெரியுமா? சரி, தண்ணிக்கு மேல இருந்து தண்ணியில நீந்திட்டு பார்த்தா தெரியுமா? ஏன்னா அந்த ஆமை உள்ள இருக்கு, தண்ணிக்கு உள்ள இருக்கு. கரையில இருந்து பார்த்தா இல்ல, நீங்க அந்த பார்க்கடல்ல ஒரு படகுல ஏறி அப்படி உட்காந்துட்டு அந்த மந்தார மலையை கடையிறத பார்த்தா, பிரம்மாண்டமான மந்தார மலை, அதற்கு கயிறு போல இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய பாம்பு, இதை கடையக்கூடிய வலிமை கொண்ட தேவர்களும் அசுரர்களும். அப்ப எவ்வளவு பிரம்மாண்டம், ஒவ்வொருத்தரும் எவ்வளவு வலிமையானவன், ஒவ்வொன்றும் எவ்வளவு பெருசுன்னு நாம எல்லாம் வியந்து பார்த்தோமானால், அந்த அத்தனை வியப்பிற்கும் அடியாளத்தில்
இதனை நிகழ்த்தி கொண்டு இந்த காரியம் தவறா போகாத அளவுக்கு இவ்வளவு பிரம்மாண்டத்தையும் நிர்வகிக்கக்கூடிய ஒருவன் ஆமையாக உள்ள இருக்கான். அவன்தான் பாதுகாப்பு. அப்ப இப்பேற்பட்ட விஷயத்த இவ்வளவு பிரம்மாண்டத்தை உள்ள இருந்து காப்பாத்துறவன் கேவலம் நம்ம மனுஷ வாழ்வை காப்பாற்ற மாட்டானா? நம்ம வாழ்வு என்ன அமுதம் கிடைக்கிற அளவுக்கா அவ்வளவு பெரிய காரியம் நம்ம லைஃப் எல்லாம். அப்ப நம்ம லைஃப் அவன் காப்பாத்துவான். அவ்வளவு பெரிய அமுதம் கிடைக்கிற வேலையவே தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் ஆமை போல ஆமை தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாது, கூட்டுக்குள்ள இருக்கும். அதை போல தன் நீருக்குள் அமிழ்ந்திருந்து அந்த மந்தார மலையை மூழ்கி விடாமல் அது சரியாக கடைவதற்கு உதவி பண்ணக்கூடியவன் அவன் இறைவன். அவன் எப்போதும் கண்ணுக்கு புலப்படாமல் இருந்து உதவி செய்யக்கூடியவன். நீங்க கவனித்து பார்த்தால்தான் அந்த காரியத்துல இறைவனின் கை இருக்கு. அவன் கையை எடுத்துட்டான், நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உன்னால அந்த வேலையை செய்ய முடியாது. அதுதான் இதுல உணர்த்தப்படுவது. அறுவரை அன்ன தன்மை அடல் ஆமையான திருமால் அப்படின்னு சொல்றார். தீது அரு திங்கள் பொங்கு சுடர் உம்பர் உம்பர் உலகு ஏழினொடும் உடனே மாதிரம் மண் சுமந்து வடகுன்றும் நின்றமலை ஆறும் ஏழு கடலும் பாதமர் சூழ் குழம்பின் அகமண்டலத்தின் ஒருபால் கொடுங்க வளர்சேர் ஆதி முன் ஏனம் ஆகி அரண் ஆய மூர்த்தி அது நம்மை ஆளும் அரசே. பிரம்மாண்டத்தை சொல்றதுக்கு என்னென்னலாம் கொண்டு வந்து போடுறாரு பாருங்க திருமங்கை ஆழ்வார். பன்றியாக ஏனம், ஏனம் என்றால் கேழல், ஏனம், வராகம், இது அனைத்தும் பன்றியை குறிக்கும். திருமால் வராக அவதாரம் எடுக்கிறார். ஆவரண கடலுக்குள் பூமாதேவி புகுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாள். கடலுக்குள்ள கீழே இருக்கிற சேறுல புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறாள். சேற்றை துளைத்து உள்ளே இருப்பதை எடுக்கும் வலிமை வாய்ந்த விலங்கு இது பன்றி. ஆகவே பெருமாள் பன்றி அவதாரம் எடுக்கிறார். பூமியையே தூக்க வேண்டிய உருவம் என்றால் அது பூமியோட பெருசாதானே இருக்கணும். இந்த உருவம் ஆவரண கடலுக்குள்ளேயே தனது மூக்கை நுழைத்து ஆவரணக்கடலின் அடியாளம், ஆவரண கடல்ங்கிறது பால் வீதியை சொல்றது, மில்கி வே சொல்றது. ஆவரணக்கடல்னு அதுக்கு நம்ம மரபுல சொல்லப்படுகிற பெயர். அதை கலக்கி அதற்கு அடியாளத்துல போய் அங்கிருந்து எடுத்துட்டு வரணுமே பூமிய. அப்ப அது எவ்வளவு பெரிய உருவமா இருக்கணும். அந்த உருவத்துக்கு ஒரு ஸ்கேல் வைக்கிறாரு. இப்போ ஒரு பொருளை வச்சுட்டு போட்டோ எடுக்கும்போது போட்டோல அந்த பொருளுடைய அளவு தெரியாது. அப்ப அளவு தெரியறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அது பக்கத்துல ஒரு பேனாவோ இல்ல ஒரு நமக்கு நார்மலா அளவு ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்கேலையோ அப்படி ஏதாவது ஒரு பொருளை பக்கத்துல வச்சு போட்டோ எடுப்பாங்க. அப்பதான் அந்த பொருளுடைய சைஸ் கம்பேர் பண்ணாதான் நமக்கு ஒரு பொருளின் அளவு தெரியும். அது மனித மனதினுடைய சிந்தனை முறை, தர்க்க முறை. அவ்வளவுதான் மனித மனத்திற்கு. எல்லையற்ற பிரம்மாண்டத்தை மனித மனத்தால கற்பனை செய்ய முடியாது. இதை விட பெருசு அப்படி சொல்லித்தான் மனித மனத்துக்கு ஒண்ணு புரிய வைக்க முடியும். மிக பெருசு அப்படி சொல்ல முடியாது. அடல்ட் லேர்னிங்ல அந்த பிரின்சிபல் இருக்கு. ஃப்ரம் நோன் டு அன்னோன் தான் அடல்ட்டோட லேர்னிங் மெத்தட். கடலே பார்க்காத ஒரு அடல்ட்ட நீ கடல் என்பது அப்படி பறந்து விரிந்த நீர், எல்லைகள் இல்லாமல் நீர் இருக்கும் அப்படின்னா அப்படின்ட்டு இருப்பான். அப்பா நீ உங்க ஊர்ல குளம் இருக்கா? இருக்கு சார். சரி ஏரி பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். ஏரி எப்படி இருக்கும்? குளத்தோட பெருசா இருக்கும் சார். நிறைய தண்ணி இருக்கும் சார். ஏரி கரையில நின்று பார்த்தனா அடுத்த கரை தெரியுமா? ஆமா சார், ரொம்ப தொலைவில் தெரியும் சார். ஆனா கடல்ங்கிறது இதே மாதிரி ஏரி தான். ஆனால் நீ கரையில நின்று பார்க்கும்போது மீதி இருக்கிற 3 பக்கமும் கரையே தெரியாத அளவுக்கு அது பெருசா இருக்கும். ஏரியில அலை அடிக்குமா? ஆமா சார், சின்னதா வந்து சட்டு சட்டுன்னு இந்த ஓரத்துல அடிக்கும் சார். அங்க அலை பெருசா வந்து கரையில மோதும். அதுதான் கடல் அப்படின்னா அவன் அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவான். அவனுக்கு தெரிஞ்ச ஏரியை வச்சுதான் நீங்க கடலை அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க அவனுக்கு இது வரைக்கும் அவனுக்கு தெரியாத ஒன்னை அவனுக்கு தெரிஞ்ச ஒன்றின் மூலம் சொல்லலன்னு வைங்க, அவன் அது புரியலன்னு சொல்லிடுவான். குழந்தைகள் அப்படி இல்லை. அதுகளுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறதுனால நீங்க என்ன சொன்னாலும் அதை நம்பிடும். இப்போ 1 1 3 அப்படின்னு ஒரு டீச்சர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாச்சுன்னா, நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி ஐஐடி மேத்ஸ் ப்ரொஃபஸரை கொண்டாந்து அந்த குழந்தைகிட்ட விட்டு 1 1 2 தாம்மா அப்படின்னு சொல்லுங்க, அந்த குழந்தை நம்பவே நம்பாது. எங்க டீச்சர் சொல்லிட்டாங்க, எங்க மிஸ்ஸே சொல்லிட்டாங்க,
ஒண்ணு ஒண்ணு 3 தான். எங்க மிஸ்ஸோட உனக்கு தெரியுமான்னு கேட்கும். என் பையன் வந்து திடீர்னு 6th படிக்கும்போது அவனுக்கு ஒரு அறிவு வந்து அவன்கிட்ட வந்து கேட்டான். நீ எங்க எங்க தமிழ் மிஸ்ஸை விட உனக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டான். அவனுக்கு தமிழ்னாலே அவங்க மிஸ் தான், தமிழ் மிஸ் தான் அப்படி இருந்தது. அப்போ அந்த குழந்தைகளுக்கு தான் அந்த பிரம்மாண்டத்தை பிரம்மாண்டமாவே ஏத்துக்கும். அதுங்களுக்கு இந்த கம்பாரிசன் கிடையாது. வளர வளர நம்ம பொல்யூட் ஆயிடுறோம். நான் நான் அறிந்து கொண்டதன் வழியாகத்தான் நான் அடுத்ததுக்கே போவேன். அதனாலதான் அன்லேர்னிங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றாங்க. எல்லா மரபுலையும் உண்டு. அப்ப இங்க சொல்லும் போது பிரம்மாண்டமான உருவம் எடுத்தார், வராகமாக உருவம் எடுத்தார் நாராயணன். சரி, எவ்வளவு பிரம்மாண்டம்ப்பா. தீது அரு திங்கள். தீது அரு திங்கள்னா எந்த தீமையும் இல்லாத சந்திரன் அப்படிங்கிற பொருளா? இல்ல, முழு நிலவு. நிலவுக்கு தீமை எது? அது தேய்வது. தீது அரு திங்கள், தேய்மானம் இல்லாத நிலவு, முழு நிலவுன்னு அர்த்தம். அதே மாதிரி பொங்கு சுடர், சூரியன் வந்து அணைய சாரி இந்த உதிக்கின்ற சூரியனோ அல்லது அஸ்தமன சூரியனோ கிடையாது. பொங்கு சுடர், உச்சி வெயில், நல்லா நின்று எரியற வெயில், அப்படிப்பட்ட சூரியன், முழு நிலவாக இருக்கக்கூடிய சந்திரன், உம்பர் தேவர்கள், தேவர்கள் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிற 7 உலகங்கள், 8 திசைகள். மாதிரம் என்றால் திசை. 8 திசைகளுக்கும் பொது பெயர் மாதிரம். 8 திசைகள், மண் சுமந்த வடகுன்று. இந்த இடத்துல 2 பொருள் இருக்கு. வடகுன்றுனா அது இமயத்தை குறிக்கும்னு ஒரு சொல் இருக்கு. ஆனா பனி சுமந்த வடகுன்றுன்னு சொன்னாதான் இமயத்தை எடுக்கணும். மண் சுமந்த வடகுன்று என்று சொல்வதால் தமிழகத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய மேற்கு மலை, தமிழகத்தினுடைய எல்லையாக கருதப்படுகிற மேற்கு தொடர்ச்சி மலையைத்தான் நீங்க கணக்கில் எடுக்கணும் அப்படின்னு. இந்த இடத்துல வடகுன்று என்பது உயர்ந்தோங்கிய மலைங்கிற பொருள் அப்படின்னு இன்னொரு விளக்கம் இருக்கு. மண் சுமந்தன்னு வர்றதுனால அது மேருமலையைத்தான் குறிக்கும்ங்கிறது பொதுவான ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து. ஏன்னா மலைகள்ல மிகப்பெரியது மேருமலை தான் நமக்கு சவுத்துல. அந்த மேருமலை மொத்தம் 7 மலை இல்லையா நமக்கு? சப்த இது பேர் என்ன, டக்குனு பேர் மறந்து வேணும், சப்த பர்வதங்கள் நமக்கு. அந்த சப்த பர்வதங்கள்ல மேரு தான் பெருசு. மேருவும் 6 நின்ற மலை 6ம் அதோட சேர்ந்த 6 மலையும் 7 கடலும், சப்த சமுத்திரங்கள், சப்த சாகரங்கள், 7 கடல், இத்தனையும் எதெல்லாம் பாருங்க. 7 கடல், 7 மலை, 8 திசைகள், 7 உலகங்கள், தேவர்கள், சூரியன், சந்திரன், இதெல்லாம் சேர்த்தா எவ்வளவு பிரம்மாண்டம். சூரியனே எவ்வளவு பிரம்மாண்டம், அது கூட இத்தனையும் சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா கூட அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் தெரியுமா? இந்த பன்றியாக வடிவெடுத்து நிற்கிறானே பெருமாள், அவன் கால் குழம்பு இருக்குல்ல, இந்த குழம்புக்கு கீழே பாத்தீங்கன்னா குழம்பு ரெட்டையா பிளவுற்று இருக்கும். பன்றிக்கு குழம்பு ரெட்டையா இருக்கும், இப்படி 2ஆ இருக்கும். இப்படி 2ஆக இருக்கக்கூடிய பிளவுக்கு நடுவுல ஒரு இடம் இருக்குல்ல, 2 பிளவுக்கு நடுவுல இருக்கிற இடம், அந்த இடத்தினுடைய ஒரு ஓரத்துல இத்தனை விஷயமும் அடங்கிரும். பன்றியினுடைய பிளவு 2ஆ இருக்கும். வந்து எந்த விலங்கு உண்ணலாம், எந்த விலங்கு உண்ணத்தக்கது, எந்த விலங்கு உண்ணத்தகாததுன்னு சொல்லும் போது குழம்பு ரெட்டையாக பிளவுபட்டு இருப்பதை உண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. 3ஆ இருக்கணும் குறைந்தபட்சம், அல்லது 1ஆ இருக்கணும். 3ஆ இருக்கக்கூடியது பின்னாடி இப்படி ஒரு குழம்பு மாதிரி வந்திருக்கும். ஆட்டுக்கெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆடு மாடு அதையெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க. பன்றிக்கு ரெட்டையா மட்டும்தான் இருக்கும், 2 பிளவு தான் இருக்கும். அதனாலதான் அவங்க பன்றியை சாப்பிடுறது இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப பன்றியினுடைய குழம்பு ரெட்டையா இருக்கிறதுல ரெட்டைக்கு நடுவுல இருக்கிற கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பினுடைய ஒரு ஒரு புள்ளியில தீது அரு திங்கள், பொங்கு சுடர், உம்பர் உம்பர் உலகு 7, 8 திசைகள், மேருமலை, மீதி இருக்கிற 6 மலை, 7 கடல், இத்தனையும் பாதமர் சூழ் குழம்பின் அகமண்டலத்தின் ஒரு பால் ஒடுங்க. ஒரு கால் குழம்புல
பிளவு இரண்டாக வந்திருக்கிற அந்த குழம்புக்கு நடுவுல இருக்கிற அகமண்டலம், அதுல இருக்கிற அந்த சின்ன கேப்புக்குள்ள அந்த கேப்பை ஃபில் பண்ணல. அந்த கேப்ல ஒரு பால் ஒடுங்க, ஒரே ஒரு ஒரு ஓரத்துல இத்தனை விஷயம் இருக்கு. அப்படின்னா அந்த பன்றி எவ்வளவு பெரிய உருவம்னு நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. 7 கடல், 7 மலை, 7 உலகு, தேவர்கள், சூரியன், சந்திரன் இத்தனையும் அதன் கால் குழம்பின் இடைவெளியில் ஒரு புள்ளி போல கிடக்கும் என்று சொன்னால் அந்த பன்றியின் உருவத்தை நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படிப்பட்ட வளர்சேர் ஆதி முன் ஏனம் ஆகி வளர்ந்து நிற்கிற சேர், சேர் என்றால் அப்படி வளர்ந்து நிற்கிற தகுதி கொண்ட, எல்லாராலையும் அப்படி வளர முடியுமா? அப்படி வளர்வதற்கு ஒரு தகுதி இருக்கணும். வளர்சேர் ஆதி என முன் ஏனமாகி அரணாய மூர்த்தி, இந்த பூமியை காப்பாற்றும் அரணாக விளங்கிய மூர்த்தி அவன். வடிவம் எடுத்தான். மூர்த்தின்னா அந்த இடத்துல வடிவம். அப்படி இந்த பூமியை காக்கும் வடிவமாக விளங்கினான். அவன்தான் நம்மை ஆளும் அரசு. நமக்கு அரசன் அவன்தான். அவன்தான் நம்மை ஆள்கிறான். அது நம்மை ஆளும் அரசே. பூமியை காப்பாற்றினான் அன்னைக்கு அவ்வளவு பெரிய உருவம் எடுத்து. நம்ம இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு உயிர், நம்மளை காப்பாற்ற மாட்டானா அவன்? அவன் காப்பாற்றிய பூமியில வாழுகிறவர்கள் நாம. ஆகவே நாம் தான் அவனுக்கு குடிமக்கள், அவன் தான் நமக்கு அரசன் அப்படின்னு சொல்றது. தலை அவிழ் கோதை மாலை இருபால் தயங்க. கோதை அப்படின்னா மாலை. எப்படிப்பட்ட மாலை? தோல் மாலைன்னு சொல்லுவாங்க. தோல் மாலைனா வழக்கமா மாலை என்பது தோல்ல ஆரம்பிச்சு கீழே இணைஞ்சு இருக்கும் இல்லையா? ஆனா தோல் மாலைங்கிறது இணைந்து இருக்காது. 2 தோள்களிலும் படர்ந்து ஒரு யூ யூவை தலைகளா போடுங்க, அதுதான் தோல் மாலை. ஆங்கிலத்துல இருக்கிற யூ அப்படிங்கிற எழுத்த தலைகீழா போட்டீங்கன்னா அதுதான் தோல் மாலை. இப்படி தோல்ல போட்டீங்கன்னா தொடை வரைக்கும் தொங்கும். தோமால சேவா, தோமால சேவான்னு இதுல சொல்லிட்டு இருப்பாங்க திருப்பதியில. அது என்ன தோமாலை, தோமால சேவா, தோமாலங்கிறது தெலுங்குல தோல் மாலை சேவை, அதுதான் தோமால சேவான்னு ஆயிடுச்சு. அந்த தோல் மாலை என்பது 2 தோள்களிலும் படர்ந்து தொடை வரை நீண்டு தொங்கக்கூடிய மாலை. இணைப்பு இருக்காது. அதுல யூவ தலைகீழ போட்ட மாதிரி இருக்கும். நார்மலான மாலை எப்படி இருக்கும்? அப்படி யூ மாதிரி இருக்கும். நெஞ்சில படர்ந்து, நெஞ்சில இணைந்து கழுத்துக்கு பின்னாடி முடிச்சு போட்டு சேர்த்திருப்பீங்க. மாலையில ஜாயிண்ட் உண்டு, தோல் மாலையில ஜாயிண்ட் கிடையாது. இந்த துண்டு பொன்னாடை போர்த்துறாங்கல்ல, பொன்னாடை மாதிரி தோல் மாலை இருக்கும். சுடிதாருக்கு எப்படி ஷால் போடுறீங்க அந்த மாதிரி மாலை இருக்கும், முன்னாடி இணைந்து இருக்கும். இரண்டையும் அவன் அணிந்திருக்கிறான். தலை அவிழ் கோதை. தலைனா அந்த மாலையில கட்டியிருக்கிற மலர்கள், அப்பதான் அந்த மொட்டிலிருந்து தலை அவிழ்கிறது, அந்த மொட்டு பிரியுது. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான பூக்களால கட்டப்பட்டிருக்கிற மாலை. தலை அவிழ், மலர்களினுடைய இதழ் தலை அவிழ்கிறது. அவ்வளவு அப்படி மொட்டா இருக்கும் போதே கட்டியிருக்காங்க. அது மாலையான உடனே அப்படியே மெல்ல மெல்ல மலர ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு வாசம் வீசும். அத மாதிரி 2 இருக்கு, கோதை மாலை. தோல் மாலையும் போட்டிருக்கான், அதே மாதிரி கழுத்துல மாலையும் அணிஞ்சிருக்கான். அது இருபுறமும் அப்படி அசையுது. இருவால் தயங்க, அந்த மாலை 2 பக்கம் அப்படி அப்படி தயங்கன இந்த இடத்துல அப்படி அசையன்னு அர்த்தம். அசைய எரிகான்று 2 தருகன் அளவு எழ. கண்ணு 2ம் எரி கான்று, கனன்று எரியும் நெருப்பை போல, தருகன் குரூரமா இருக்கு கண். அதாவது அவ்வளவு கோபத்துல இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல தருங்கிறதுக்கு பொருள் கொடூரம். ஆனா இங்க கொடூரம்ங்கிற பொருள் இல்ல, கோபம். கோபத்தால் நெருப்பு எரிவதை போல அந்த கண்கள் எரிந்து, அது மட்டும் இல்ல அளவு எழ, அளவை விட பெருசா இருக்குங்கிறாரு. அது என்ன அளவு எழனா, கோபத்துல கண்ணு முழி பிதுங்கி நிக்குது. கோபத்தினால் கண்கள் அப்படி பெருசா இருக்கு. நீங்க இன்னைக்கும் போய் பாருங்க, நரசிம்மர் உருவங்கள்ல இந்த இரணியனோடு அவர் போர் செய்யும் நரசிம்மர்களுக்கு கண்ணு பெருசா முட்டை கண்ணு மாதிரி இருக்கும். கண்ணு இப்படி வெளியே வந்திருக்கும். ஏன்னா அது கோபத்துல அப்படி அவ்வளவு உக்கிரத்துல இருக்காரு. கோபத்தினால் அவர் கண்கள் அளவை விட்டு எழுந்து நிற்கிறது. அளவு எழ
எரிகான்று இரண்டு தருகன், நெருப்பு எரிவதைப் போல எரியும் இரு கண்களும் அப்படியே விழித்து அளவை விட பெருசா அப்படி நிக்க, வெம்மை மிக்க அரியாகி கடும் கோபம் கொண்ட சிங்கமாக ஆகி, அன்று எப்போ பிரகலாதன் அழைத்த போது அந்த காலத்துல, பரியோன் சினங்கள் அவிழ. பரியோன் என்பது யாரு? பருத்தவன் அர்த்தம். இந்த இடத்துல பருத்தவன் குண்டானவன்கிற அர்த்தம் இல்ல, வரங்களால் தனது வலிமையால் வீங்கியவன், வலிமையால் பருத்தவன் அர்த்தம். அப்படிப்பட்ட பரியோனாகிய இரணியனின் சினங்கள் அவிழ. இரணியன் அவனுடைய வாழ்க்கை லட்சியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த 11ஆம் தேதி அன்னைக்கு மெலட்டூர்ல இது இருக்கு, நரசிம்ம ஜெயந்தி இருக்கு, போய் பாக்குறீங்கன்னா அதுல தெரியும். அந்த ஓப்பனிங் சாங்கே அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி முடிச்ச உடனே அவன் தன் மனைவிட்ட பேசுற டைலாக் ஒண்ணு வரும். அதுல அவன் என்ன சொல்லுவான், எதுலாம் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவான். மேலோகத்தை ஜெயிச்சேன், இந்திரனை ஜெயிச்சேன், இவனை ஜெயிச்சேன், அவனை ஜெயிச்சேன், இப்படி ஒவ்வொருத்தரையா ஜெயிச்சேன், புவனத்தை ஜெயித்தேன், பாதாளத்தை எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன். ஆனா நான் என்னுடைய லட்சியமா வச்சிருக்கிறது என் சகோதரனை கொன்ற ஹரியை அழிப்பேன், ஹரியை அழிக்காமல் எனக்கு ஓயாதுன்னு அவன் சொல்லுவான். அது வேண்டாமேன்னு சொன்னா பொண்டாட்டி மேல கோபம் வரும் அவனுக்கு. யாராவது ஒருவர் ஹரியை பற்றி எப்ப அவரை விட்டுறேன் இவ்வளவு வந்துருச்சுல உனக்குன்னு சொன்னா கோபம் வந்துடும் அவனுக்கு. அப்படிதான் அந்த காட்சியை வச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவன், அவனுடைய சினங்கள், அவ்வளவு ஆத்திரம் அவனுக்கு பெருமாள் மேல. அப்படிப்பட்ட சினங்கள் எல்லாம் அவிழும்படியாக, அதாவது அவனை விட்டு விலகும்படியாக, வளை உகிர் ஆழி, கையில இருக்கக்கூடிய வளைந்த ஆழினா அந்த இடத்துல சிங்கம், உகிர் ஆழி, கையில வளைந்த நகத்தை கொண்ட அந்த சிங்க உருவம், மொயம்பின் மரவோன். மொயம்பின் மரவோன் என்றால் வலிமை உடைய, மொயம்பின் என்றால் மொயம்பு என்றால் வலிமைன்னு அர்த்தம். என்ன வலிமைக்கு எத்தனை சொல் போடுறாங்க? மொயம்பு என்றால் எவரிடமும் தோற்காத வலிமை கொண்டவன் அர்த்தம். எவரிடத்திலும் தோற்காத வலிமை கொண்ட மறவன் அவன். மறவன்கிறவன் போர் வீரன். மொயம்பின் மறவோன் அவனது ஆகம் மதியாது சென்று, அவன் ஆகம்னா அவன் உடல். வளையுகிர் ஆழி, வளைந்த நகத்தை கொண்ட சிங்கம் ஆனது எவரிடத்திலும் தோற்காத வீரம் கொண்ட அப்பேற்பட்ட போர் வீரனாகிய இரணியனின் உடல் வலுவை மதிக்காது, அதை ஒரு பொருட்டாகவே கருதாது சென்று, சென்றுனா போருக்கு அவனோட சென்று, ஓர் உகிரால், ஒரே ஒரு நகத்தால, பிளவு எழவிட்ட, ஒரு நகத்தால அவனை கிழிச்சிட்டாராம். கையை உள்ள செலுத்தி கிழிச்சிட்டாருன்னு சொல்றது ஒரு காட்சி. இவர் கொஞ்சம் பெருமாளுடைய வலிமையை எப்படி சொல்றாரு, அப்பேற்பட்ட வலிமை வாய்ந்தவனை ஒரே ஒரு விரல் நகத்தால எங்காலு பிளந்துட்டாரியா. ஓர் உகிரால் பிளவு எழ, அப்படி பிளவு எழ விட்ட, அவனை பிளந்து போட்டுட்டாரு. அப்படி பிளந்ததுனால அந்த ரத்தம் என்ன ஆயிடுச்சு, குட்டம், குட்டம்னா ஒரு குட்டைன்னு அர்த்தம். ரத்தம் ஒரு குட்டை போல் தேங்கி விட்டது. எந்த அளவிற்கு தேங்கி இருக்கிறது, வையம் மூடு பெருநீரில் மும்மை வெறிதே. அதாவது அவங்க சொல்ற அந்த ஸ்டைல பாருங்க. அவனுடைய ரத்தம் ஒரு ஒரு குளம் போல பெருகிருச்சு. சரி, பெருகி என்ன பண்ணிருச்சு, அப்படியே வையத்தை விட பெருசாக அது அப்படியே மூடிருச்சு அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஒரு பிரம்மாண்டமானதாக்கி காமிக்கிறாரு. ஒரே ஒரு நிமிஷம். அது ரத்தம் குட்டைன்னு அவர் சொல்றாரு. ஆனா அந்த குட்டை எப்படிப்பட்ட குட்டை என்றால், பெருநீர், பெருநீர் என்பது கடல் நீர். கடல் நீர் பெருகி பிரளயமாக இருக்கும்போதுதான் அதுக்கு பெருநீர் அப்படின்னு பேரு. பூமியை மூழ்கடிக்கும் நீர். அதை போல 3 மடங்கு பெருசா இருந்துச்சான் அவன் உடம்புல இருந்து வந்த ரத்தம். பெருநீரில் மும்மை பெரிதே, பிரளய காலத்தில் வரக்கூடிய கடல் நீரை விட 3 மடங்கு அதிகமாக அவன் உடலில் இருந்து ரத்தம் பெருகி கொட்டியது.
அப்படின்னு ஒரு ஒரு ரத்த களரியான காட்சியை நமக்கு காட்டுறாரு. இதை அவர் எப்படி செஞ்சிருக்காரு? பிரளய நீரை விட 3 மடங்கு ரத்தம் கொட்டக்கூடிய ஒரு பெரிய உடல், அந்த உடலை ஒரே ஓர் உயிரால் பிளவு எழவிட்ட ஒரு நகத்தால கிழிச்சு போட்டாரு எங்காலு அப்படின்னு அந்த சிங்கத்தோட பிரம்மாண்டத்தை இப்படி சொல்றாரு. வெந்திரல் வாணன் யாரு? மகாபலி. வெண்திரள் வாணன். வாணன்னா இந்த இடத்துல அசுரன். வெண்திரள் நல்ல திறமையும் நல்ல வலிமையும் கொண்டவன், அதான் வெண்திரள். வலிமையும் திறமையும் கொண்டவனாக விளங்கக்கூடிய அசுரன் மகாபலி. அவனுடைய வேள்வி இடம் எய்தி அவன் வேள்வி செல்லும் இடத்திற்கு சென்று அங்கு ஓர் குரல் ஆகி, அங்கு ஒரு குறுகிய வடிவுடையவனாகி, மெய்மை உணர செந்தொழில் வேதனாவின் முனியாகி. செந்தொழில் வேத, அதாவது வேதமே தொழிலாக விளங்கக்கூடியது, அதான் வேதத்தை தொழிலாக கொண்டவன், அதான் செந்தொழில் வேதம். வேதத்தை செந்தொழிலாக கொண்டு ஓதக்கூடியவன், அதான் அந்தணன் அப்படிங்கிறத அப்படி சொல்றார். செந்தொழில் வேத நாவு. நான் ஏன் சொல்றாரு? ஓதுவதால் நான் இங்கு சொல்லப்பட்டது. வேதத்தை ஓதக்கூடியவன். எதற்காக? அதை ஒரு தொழில, அதுவே தொழிலாக கொண்டவன். உங்க வேலை என்ன சார்? நான் பஞ்சாயத்து ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன் சார், காலையில 1 மணி நேரம் வேதம் சொல்லுவேன் சார். அது அல்ல, தொழிலே வேதம் சொல்றதுதான். எல்லா நேரமும் வேதம் சொல்லுவேன் சார், அப்படிப்பட்டவனாக ஆகிறார். எதற்காக அப்படி வேதம் சொல்லணும்? மெய்மை உணர, இந்த உலகின் மெய்ப்பொருள் எது என்பதை உணர்வதற்கு நீ முழு நேரமும் வேதத்தை சொல்ல வேண்டும், கற்க வேண்டும். அப்படி செய்பவர்கள் தான் முனிவர்கள். முனிவர்களது பணி அதுதான். இப்ப யோசிச்சு பாருங்க, மெய்மை உணர செந்தொழில் வேதனாவின் முனியாகி. முனிவருக்கு டெபினிஷன் கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். முனிவர்னா யாரு? மெய்மை உணர செந்தொழில் வேதனாவு, வேதம் நாவில் விளங்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் முனிவர்கள். அப்படிப்பட்ட ஒரு முனியாகி குரல் வடிவு, குறுகிய வடிவாகி, வையம் அடி 3 இறந்து பெறினும். என்னத்த கேட்ட? வையம் 3 அடி. அப்பா எனக்கு 3 அடி தருவியா, நிலம் தருவியான்னு கேட்டேன். அப்ப கேட்கும்போது உன் சைஸ பார்த்து அவங்க எல்லாம் இந்த பூமியில 3 அடி நீ கேட்கறன்னு நினைச்சாங்க. வையம் அடி 3, இந்த பூமியில அடி 3ன்னு எல்லாரும் நினைச்சாங்க. இறந்து பெறினும், எப்படி வாங்கின? தானமா வாங்கின. இறந்து பெறினும் மந்தர மீது போகி, போகின போயின்னு அர்த்தம். மந்தரமலையை தாண்டி போகுது உன் பாதம். மந்தரம் மீது போகி, மந்தரத்துக்கு மேல, மந்தார மலைக்கு மேல உன் பாதம் போய், மதி நின்று இறைஞ்ச, வானத்தில் இருக்கிற சந்திரன் அந்த பாதங்களை பணிந்து நிற்கிறது. அதற்கு மேலேயும் அது போகுது, பாதம் உயர்கிறது. சந்திரனுக்கும் மேல இருக்கிறது பிரம்மலோகம். அங்க பிரம்மா வணங்குறான், அந்த திருவடி வருது, பிரம்மா அதை வணங்குகிறார். மலரோன் வணங்க. மலரோன் யாரு? தாமரை மலரில் வீற்றிருப்பதால் பிரம்மனுக்கு மலரோன்னு பெயர். சோ பிரம்மனும் வணங்க, வளர்சேர் அந்தனம் அந்தரம் எழினூடு செலவுய்த்த பாதம், 7 உலகிற்கும் ஊடுருவிக் கொண்டு செல்லக்கூடிய பிரம்மாண்ட அந்த பாதம், அந்த பாதம்தான் நம்மை ஆளும் அரசு. இத இவனுடைய பிரம்மாண்டத்தை சொன்னீங்க, வராகத்தினுடைய பிரம்மாண்டத்தை சொன்னீங்க, அந்த மச்சம் கூர்மம் ஆமை மீன் அதனுடைய பிரம்மாண்டத்தை சொன்னீங்க. வானளாவிய கடல் அடி வயிற்றுக்குத்தான் பத்தும் அப்படிங்கிற மாதிரி மீனோட சைஸ் இருந்துச்சா. பருவரையை தன் முதுகில் சுழல விட்டு இது தூங்கிட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு அறுவரையன்ன அடல் ஆமையாம், அப்படி விளங்கினார். உலகத்துல இருக்கிற கடல் மலை அத்தனையும் தூக்கி கொண்டாந்து, சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் தூக்கி வச்சா கூட அவர் கால் குழம்பு இடைவேளையில ஒரு புள்ளி மாதிரி தான்ப்பா கிடக்கும். அவ்வளவு பிரம்மாண்டத்துக்கு வராக அவதாரத்தை சொல்லியாச்சு. ஒரு அசுரன் இருக்கான், அவன் ரொம்ப பெரிய ஆளு. எவ்வளவு பெரிய ஆளு? அவனை கீறினு வச்சுக்க, அவன் ரத்தமே இந்த உலகத்தை மூழ்கடிக்கும் பிரளய ஜலத்தை விட 3 மடங்கு கூட இருக்கும். அப்பேற்பட்ட ஆளை எங்கால ஒரு விரலால், ஒரு நகத்தால கீறி போட்டாரியா. அவ்வளவு பிரம்மாண்டம் அந்த சிங்கம். அப்போ திருவிக்கிரம அவதாரம் மட்டும் சும்மா இருக்குமா? திருவிக்கிரம அவதாரத்தினுடைய பாதம் போகுது, மந்தார மலையை தாண்டுது, பூமியோட எல்லையை தாண்டியாச்சு. சந்திரன் வணங்குறாத. அப்ப சந்திரன்கிறது அட்மாஸ்பரிக், அந்த மேல இருக்கிற நம்ம இது பூமிக்கு மேல இருக்கிறதையும் தாண்டி போய்
அதற்கும் மேல இருக்கிற இடத்துக்கு போயாச்சு, அண்டத்துக்கு போயாச்சு. அங்க அதற்கு மேல பிரம்மன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவன் வணங்கும்படியாக போய் அதற்கு மேல இருக்கிற 7 உலகத்தையும் தாண்டி வளர்ந்து செல்லுகிறது அந்த பாதம். ஒரு பாதம், இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் அந்த ஒரு பாதத்துல. அப்பேற்பட்ட பாதம் நம்மை ஆளும், அது நம்மை ஆளும். இருநில மன்னர் தம்மை, இருநிலம் என்றால் பரந்த நிலம்னு அர்த்தம், 2 கிடையாது, விரிந்தன்னு அர்த்தம். விரிந்த இந்த நிலத்தில் வாழும் மன்னர்களை இருநாளும் எட்டும் ஒரு நாளும் ஒன்றும், 2 8, அதோட 8னா 16, அதோட ஒரு 4 20, ஒன்றும் 1 21, 21 தலைமுறையாக இந்த பறந்து உறைந்த உலகின் மன்னர்களை செரு நுதலூடு போகி, செரு என்றால் போர், போர் நிகழும் போருக்கு நெற்றியோட போனான்னு எழுதி வச்சிருக்காங்க, செரு நுதலோடு போகின்னு. அதுக்கு பொருள் என்னன்னா, போர்க்களத்துக்கு நடுவுல வந்து போர் செய்ய. ஆனா இவன் எப்பேற்பட்டவன் பரசுராமன், அவர் ஆவி மங்க செரு நுதலோடு போகி மழுவாளில் வென்ற திரளோன். நெற்றி, நெற்றிங்கிறது எங்க இருக்கு? இப்போ ஒரு மனிதன், அவனை நீங்க பாத்தீங்கன்னா தலை நெற்றி அப்படி ஆரம்பிக்கும். அப்ப நெற்றிங்கிறது தான் அவன் அவன் உடலில் முகம்தான் முதல் இது, முகத்துல நெற்றி தான் டாப்ல இருக்கிறது தொடக்கம். போர்க்களத்துக்கு உள்ள அவன் புகுந்த உடனேயே நம்மாளு போய் வெட்டி சாச்சிருவான் அவனை, அதோட முடிஞ்சது. அவன் போர்க்களத்துக்கு உள்ள வந்தே போர் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. செரு நுதலோடு போகி போர்க்களத்தோட நெத்தில வச்சே தூக்கிடுவான். நெத்திங்கிறது தொடக்கத்திலேயே கடுமையா போர் செய்ததெல்லாம் அவன் கொல்ல மாட்டான். போர்க்களத்துக்குள்ள நீங்க நுழையும் போதே எது வந்துருவான், வந்து அடிச்சு உங்களை போர்க்களத்துக்கு உள்ளே வர விட மாட்டான். அந்த விளிம்புலயே நீங்க அவனோட சண்டை போட்டு சாக வேண்டியதுதான். அதுதான் அதுக்கு பொருள். இருநில மன்னர் தம்மை இருநாளும் எட்டும் ஒரு நாளும் ஒன்றும் உடனே செரு நுதலோடு போகி அவர் ஆவிமங்க மழுவாழில் வென்ற திரளோன். கையில மழுவாள், கோடாரியை வாளாக கொண்டிருக்கிறவன், அதால வீசி எரிஞ்சிடறான் எல்லார் தலையையும். எப்படி? போர்க்களத்துக்குள்ளே அவரோட மாட்டேங்கிறான், களத்துக்குள்ள நுழைஞ்ச இடத்துலயே வச்சு தலையோட வெட்டி தூக்கி எறிஞ்சிடறான். பெருநில மங்கை மன்னர், பெருநில மங்கையாகிய பூமாதேவியினுடைய மன்னன், அதாவது கணவன், மலர்மங்கை நாதன், மலர்மங்கையாகிய மகாலட்சுமி தாயாரினுடைய கணவன், புலமங்கை கேழ்வர். புலம், புலன் என்றால் இறைவன் தான் இந்த நாராயணன் தான் நமக்கு சர்வேந்திரியங்களாக விளங்கக்கூடியவன். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா, போக்த போக்திருன்னு. இந்த உலகம் மொத்தம் நம்ம அனுபவிக்கும் பொருள் அனைத்தும் நாராயணன் தான். இப்படி அனைத்தையும் அனுபவிக்கும் நாராயணன் அனுபவிக்கக்கூடிய மங்கையாக விளங்குபவள் நீலாதேவி. ஆகவேதான் அவளை புலமங்கை கேழ்வர். புலமங்கை என்றால் இறைவன் மகிழும் புலங்களை உடையவள். அப்படிப்பட்டவளுடைய கேழ்வர் கணவர் ஸ்ரீதேவி, பூதேவி, ஸ்ரீதேவி, நீலாதேவி ஆகிய 3 தேவியரை சொல்றாரு. பெருநிலமங்கை, மலர்மங்கை, புலமங்கை. அவருடைய கணவர் புகழ்சேர் பெருநிலம் உண்டு உமிழ்ந்த பெருவாயராகியவர் நம்மை ஆழ்வர் பெரிதே. பரசுராமனுக்கு பிரம்மாண்டத்தை சொல்ல முடியல, அதற்கு பதிலா அவர் இப்படி அந்த பரசுராமராக இருந்தவர் இவற்றையெல்லாம் செய்தார் அப்படின்னு சொல்லிடுறார். பெருநிலம் உண்டு உமிழ்ந்த பெருவாயர், பெருநிலத்தை உண்டு உமிழ்ந்த பெருவாயை உடையவர். அப்பேற்பட்டவரை நாம், அவர்தான் நம்மை ஆழ்வார். பெரிதேனா சிறப்பாக அர்த்தம், பெரிதாக ஆழ்வார், சிறப்பாக ஆழ்வார்னு அர்த்தம். இலைமலி பள்ளி எய்தி, இது மாயம் என்ன? இனமாய மாண்பின் எழில்சேர் அலைமலி வேல்கனாலை அகழ்விப்பதற்கு ஓர் உருவாய மானை அமையா கொலைமலி எய்துவித்த கொடியோன் இலங்கை பொடியாக வென்றி அமருள் சிலைமலி செஞ்சரங்கள் செலவைத்த நங்கள் திருமால் நமக்கோர் அரணே. இலைமலினா அந்த இடத்துல காடு, இலைமலிந்த அதாவது காடுகள் செறிந்த, நிறைய மரங்கள் வளர்ந்து கிளைகள் அடர்த்தியா இருந்து இலைகள் செறிந்து இருப்பதால் இலைமலிந்த. அப்படி காடுகளுக்கு நடுவுல இருக்கிறது தான் இலைமலிந்தன்னு சொல்றார். இலைமலிந்த காடுகளால் சூழப்பட்ட, மரங்களால் சூழப்பட்ட காடுகளுக்குள் இருக்கக்கூடிய பள்ளி எய்தி. பள்ளி என்பது இங்கு பர்ணசாலை, முனிவர்கள் தங்கும் இடம். அப்படிப்பட்ட இடத்துல இது மாயம் என்ன?
என்ன மாயமா இருக்கு அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்க அளவில் இனமாய, அதாவது மாயத்திற்கு இனமாகிய, அதாவது அந்த ஒரு சாதாரண புள்ளிமான் காட்டுக்குள்ள முனிவர்கள் தவச்சாலை கிட்ட வந்துட்டு போறது யாருக்கும் மாயம்னு தோணாது. ஆமாப்பா காடுன்னா மாடு மான் இருக்கும், அது அப்பப்ப இந்த பக்கம் வந்துட்டு போகும்னு சொல்லிடுவாங்க. ஆனா இது பொன்மானா இருக்கே, வித்தியாசமா இருக்கே. அப்ப இந்த இனமான், இனமாய மான், மாயத்திற்கு இனமாக சொல்லப்படுகிற மான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வழக்கமான மான் இல்ல, பொன்மான் அப்படின்னு அந்த மான் பின்னாடி அவன் போறான். போனவன் மான் பின் சென்றவன், சென்றவன்கிறது மறைந்திருக்கிறது. எதற்கு? எழில் சேர் அலைமலி வேல் கனாள், வேல் கண்ணுடையவள், வேல் போன்ற கண். அந்த கண் என்ன செய்கிறது? கடல்ல வரக்கூடிய அலைகள் எப்படி அதுல மாட்டினவங்களை அப்படி சுருட்டி இழுக்குமோ, அத மாதிரி அவ கண்ணை பாத்தீங்கன்னு வைங்க, அந்த கண் அழகுல சுருண்டுருது. மீண்டும் மீண்டும் அவள் கண் அழகையே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதனாலதான் அலைமலி வேல் கனாள், வேல் போன்ற அந்த கண்கள் கடலின் அலைகள் போல நம்மை சுருட்டி வீசத்தக்கவை. அப்படிப்பட்ட எழில் அழகினால் அப்படி செய்யக்கூடியவ. அப்படிப்பட்ட அழகியாகிய சீதையை அகழ்விப்பதற்கு, அந்த இடத்துல வந்து தூக்கிட்டு போறதுக்காக ஓர் உருவாய மானை, அந்த மான் மாயமானாக இருக்குன்னு எல்லாரும் நினைக்கும் போது அந்த மான் எதற்கு வந்தது? அழகிய சீதையை அந்த இடத்துல விட்டு தூக்குவதற்காக வந்த ஓர் உருவாய மான். இந்த மாய உருவாகிய மான், மாரீசன் அந்த உருவை கொண்டு மானாக வருகிறான். அமையா, அமையா என்றால் அவனை இல்லாமலாக்கி, அது அந்த மாயமான் அழியும்படி செய்து கொலைமலி எய்துவித்த கொடியோன், அனைவர் மீதும் கொடுமையான காரியங்களை செய்த எய்துவித்த என்றால் ஏவி விட்ட, அனைவர் மீதும் எதை ஏவி விட்டான்? கொலைமலி செய்கைகள், கொலை மலிந்து போகிற அளவிற்கு கொலை காரியங்களை, அதாவது இந்த இடத்துல கொலைனா கொலை இல்ல, தீங்கான காரியங்களை அனைவர் மீதும் ஏற்றிய அனைவரையும் செய்யும்படி தூண்டிய கொடியோனாகிய இலங்கை, அந்த ராவணன், அந்த இலங்கை கொடியோன்கிறது ராவணன், அவனுடைய இலங்கை பொடியாக, இலங்கை தோற்கும்படியாக வெற்றி பெற்று, எப்படி வெற்றி பெற்றார்? அமருள் சிலைமலி செஞ்சரங்கள் செல உய்த்து வெற்றி பெற்றார். போர்க்களத்துல செஞ்சரங்கள், செஞ்சரன் அப்படி சிவந்து இருக்கு, தணல் நெருப்பு மாதிரி பாயுது சரங்கள். எப்படி? மலி அப்படின்னா அருவி மாதிரி கொட்டுது அவன் வில்லுல இருந்து. சிலை, சிலை என்றால் வில், சிலை மலி செஞ்சரங்கள், அந்த சிலையிலிருந்து பொழியக்கூடிய கடுமையான அந்த அம்புகள் மூலமாக அந்த அம்பை உய்த்த, அந்த அம்பை செலுத்திய, அப்படி அம்பை செலுத்தி கொடியவனாகிய இலங்கையின் மன்னனாகிய ராவணனின் நகரை அழித்து நம்மை காத்தான். அப்படிப்பட்ட நமது திருமால், நங்கள் திருமால்னா நமது திருமால், நமக்கு ஓர் அரணே, நமக்கு அவனே ஒரு பாதுகாவல். முன் உலகங்கள் ஏழும் இருள் மண்டி உண்ண, பழைய காலத்துல என்ன ஆகிறது? சூரியன் சந்திரனே இல்லாம போயிருது. அப்போ உலகம் முழுவதும் என்ன ஆயிருது? இருளாயிருது. அப்போ தேவர்களுக்கு திகைப்பாயிருது. முதலோடு வீடும் அறியாது, வீடும் என்றால் வீழும், வீழும் என்றால் எப்ப முடியும்னு அர்த்தம். அந்த இடத்துல இது எப்படி வந்தது? முதலோடும், இது எப்ப முடியும், எப்ப விடியும்? வீடும், எப்பவும் இந்த இருள் வீழும் அப்படின்னு. இந்த இருள் எப்படி வந்தது என்றும் தெரியாது, இந்த இருள் எப்ப முடியும்னு தெரியாது. இது வந்தது, எப்படி இது வந்துச்சு, எப்ப முடியும், எப்ப வந்ததுன்னு தெரியல, எப்ப போகணும்னு தெரியலையே, இது எப்படிப்பா வந்துச்சு என்று தேவர்கள் திகைப்ப, திகைப்பன திகைக்க, தேவர்கள் இமையோரெல்லாம் திகைக்க. எதனால் இருள் சூழ்ந்தது? எழில் வேதம் இன்றி மறைய, வேதம் இல்லாமல் ஆகிவிட்டது. ஆகவே இருள் சூழ்ந்து உலகங்கள் அனைத்தும் இருள் சூழ்ந்து கொண்டது. அந்த இருள் எப்போது முடியது, எப்போது அந்த இருள் விலகும், எப்போது இது எப்படி வந்தது என்று தெரியாமல் தேவர்களே திகைக்கும்படியாக ஆகும்போது, இருள் தீர்ந்து இவ்வையம் மகிழ, இந்த இருள் போய் இந்த உலகம் மகிழ்ந்து இருக்கும்படியாக
அன்னம் அது ஆயிருந்து அன்னப்பறவையாக மாறியிருந்து அங்கு அறநூல் உரைத்த, எங்கு? பிரம்மனிடம், பிரம்மனுக்கு அறநூல் உரைத்த, பிரம்மனுக்கு அறநூல் உரைத்து பின்னும் அவனுக்கு வேதத்தை சொன்னார். பிரம்மனுக்கு வேதத்தை சொல்லி இந்த வையத்துல இருக்கிற இருளை தீர்த்து வைத்து மகிழ்ச்சியை கொடுத்து விட்டு பின்னும், அதற்கு பின்னும், எதற்கு பின்னும்? பிரம்மனுக்கு வேதத்தை சொன்ன பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி, இந்த வார்த்தையை கவனிங்க, அங்கு அறநூல் உரைத்த, பிரம்மன் அங்கு என்பது பிரம்மனிடத்துல. ஏன்னா ஒரு பிரளய காலம் முடிந்து மீண்டும் பிரபஞ்சோற்பத்தி, இந்த பிரபஞ்சம் மீண்டும் உருவாகி வரும்போது ஒரு பிரம்மன் வருவான். அந்த பிரம்மனுக்கு வேதத்தை யார் உரைப்பா? நாராயணனே உரைப்பான். எந்த வடிவில்? அன்னப்பறவை வடிவில் உரைப்பான். உரைப்பான்னு அவனே டைரக்டா சொல்லுவான். அன்னப்பறவை வடிவில் நாராயணனே வேதத்தை பிரம்மனுக்கு சொல்லி தருவான். அதான் அங்கு அறநூல் உரைத்த, உரைத்தன சொல்லியேன்னு அர்த்தம். அதற்கு பிறகு அவன்தான் வேதத்தை நல்குதல்னா என்ன? கொடுத்தான். கொடுத்தான்னா அவன் டைரக்டா கொடுத்தான்ங்கிற பொருள் இல்ல, கிடைக்கும்படி செய்தான்னு அர்த்தம். உதவி நல்கினார். இப்போ படிப்பிற்கு உதவி நல்கினார் என்ன அர்த்தம்? அவரே உட்காந்து உங்களை படிக்க வச்சு பாடம் சொல்லி கொடுத்தாரா? இல்ல. உங்க ஸ்கூல் ஃபீஸ கட்டினார், உங்களுக்கு புக்கு வாங்கி கொடுத்தார். ஆனா நீங்க ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல்ல படிச்சு வீட்டுல உட்கார்ந்து அதை படித்து நீங்க இது கல்வியை முடிக்கணும். அப்போ நல்குதல் என்றால் நீங்க அந்த காரியத்தை முயன்று செய்யணும், அதற்குரிய உதவிகள் செய்யப்படும். அந்த இடம் தான் இங்க கவனிக்கணும். பிரம்மனுக்கு மட்டும்தான் இறைவன் நேரடியா வேதத்தை உபதேசிக்கிறான், பிறருக்கு கிடைக்கும்படி செய்யறான். அதனாலதான் அந்த பின்னும்ங்கிறத லாஸ்டா சொல்றேன். அன்னமது ஆகியிருந்து அங்கு அறநூல் உரைத்த, எங்கு? பிரம்மனுக்கு அறநூல் உரைத்த பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி, அவங்களுக்கும் கிடைக்கும்படி செய்து, அப்படி செய்த அந்த அன்னம் நம்மை ஆளும் அரசு, அதுவே நம்மை ஆளும் அரசன விளங்கும் அப்படின்னு சொல்ற. துணைநிலை மற்று எமக்கு ஓர் உலகு என்று இராது தொழுமின்கள் தொண்டர். தொண்டர்களே, எனக்கு இன்னொரு துணைநிலை இருக்கிறது. மற்ற எமக்கு துணைநிலை ஓர் உளது, எனக்கு வேற ஒரு துணைநிலை இருக்குப்பா. பாரு, நான் நாராயணனை கும்பிட வரேன், அவன் ஒருவேளை நாராயணன் நமக்கு ஹெல்ப் பண்ணலன்னு வையன், நமக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்குப்பா. அப்படி வராது என்று இருக்காதீர்கள், அப்படி இருக்காதீங்க. அவனை தவிர வேற யாரும் இல்லைன்னு வாங்க. அனன்ய கதித்துவம், சரணாகதி அடையிறதுக்கான தகுதி லட்சணம் அனன்ய கதித்துவம். அவன் ஒருவனே கதி என்று வருவது, வேறு கதி இல்லைன்னு வரணும். துணைநிலை மற்ற எமக்கு ஓர் உளது என்று இராது, எனக்கு வேற ஒண்ணு இருக்குன்னு சொல்லி இல்லாம வந்து தொழுங்கள் தொண்டர்களே. முன்னாடி ஒருத்தி வந்து உண்ண முலை கொடுத்த, அதுதான் மீட்டருக்காக உணன்னு வருது. உண்ணங்கிறது தான் உண. உண்ண முலை முன் கொடுத்த ஒருத்தி வந்து முன்னாடின்னு கிருஷ்ணாவதாரத்தின் போது உண்ணுவதற்கு முலை கொடுக்கிறாள். அது எவ்வளவு பெரிய நல்ல காரியம். ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடியது மிக புனிதமான காரியமாச்சே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவ எதுக்கு கொடுத்தா? தொலைய உண்ண முலை முன் கொடுத்த. இவன் தொலைஞ்சிரணும், இவன் அழிஞ்சிரணும்னு நினைச்சு அவன் உண்ணுவதற்கு முலை கொடுத்தாள். ஒரு குழந்தைக்கு ஒருத்தி பால் கொடுக்கறான்னா அது ஒரு தாய்மை, அது ஒரு மிக சிறப்பான காரியம். ஆனா இவன் என்ன செய்தா? இவன் நோக்கம் என்ன? இவன் உயிர் பிரிஞ்சிடணும்னு சொல்லி முளைக்காம்பில் நஞ்சு தடவி கொண்டு வந்தவள். அதை செய்யறதுக்கு எவ்வளவு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும். ஒரு பெண்ணால செய்ய முடியற காரியமா? ஒரு பெண் ஒரு குழந்தைய கொல்லணும்னு சொன்னா மிக அதிகபட்சம் வேற எப்படி வேணாலும் கொன்னுற முடியுமே தவிர, தனது முளைப்பாலை நஞ்சாக்கி தன் குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு கொடுத்து கொள்ளணும் அப்படின்னா, அது முளைப்பால் சுரக்கும் பருவத்துல அவ ஒரு தாயால இருப்பா. ஒரு தாயா இருக்கிறவ இன்னொரு குழந்தைய உன் முளைப்பாலை நஞ்சாக்கி அந்த குழந்தையை கொல்லுன்னு சொன்னா அவ எப்படி அவளால் செய்ய முடியும்? ஆனா இவ செய்ய வந்தாளே. அதனாலதான் உறவோள் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை, உரம்
உறவோள் நெஞ்சு அவ்வளவு அழுத்தம் உடையவ, அவ்வளவு நெஞ்செழுத்தக்காரி பூதனை. எந்த அளவு நெஞ்செழுத்தம்? குழந்தை தொலைய உண்ண முலை முன் கொடுத்தவள். அந்த அளவிற்கு அவளுக்கு நெஞ்செழுத்தம். ஒரு குழந்தையை அழிப்பதற்காக தனது முலைப்பாலையே நஞ்சாக்கி கொள்ளும் அளவிற்கு நெஞ்செழுத்தம் கொண்டவள் அவ. அதனாலதான் உறவோள்ங்கிற வார்த்தை. உரம்னா நெஞ்சு, அவனுக்கு நெஞ்சோரம் ஜாஸ்திப்பான்னு சொல்றான். அவ்வளவு மனத்திற்பம், மனம் அவ்வளவு கடினமா நிக்கும். இங்க அவ மனம், இந்த உறவோள்ங்கிறது என்ன பொருள்ல சொல்லுது? அவ்வளவு நெஞ்சு அழுத்தத்தோட அவ வரா. எந்த பெண்ணும் செய்ய தயங்குற காரியம் இல்லையா? எந்த பெண்ணும் செய்வதற்கு முன்வராத காரியமாச்சே தனது முலைப்பாலை நஞ்சாக்கி ஒரு குழந்தையை கொல்லுவதுங்கிறது. ஆனா இவ அதற்கும் துணிஞ்சில்ல வரா. அப்ப இவ எவ்வளவு நெஞ்செழுத்தம் உடையவளா இருக்கணும். தொலைய உண முலை முன் கொடுத்த உறவோள் அவளது ஆவி உக உண்டு. அவன் அவளுடைய ஆவியையும் சேர்த்து உண்டான். வெண்ணெய் மருவி, வெண்ணெயை திருடி பனமுலை ஆயர் மாதர் உரலோடு கட்ட. பனமுலைன செழித்த மார்புன்னு அர்த்தம். அவர்களது அந்த பெண்களது வனப்பை சொல்வதற்காக அந்த வார்த்தை வருது. பனைமுலைன்னு சொல்ல, 3 சுழி நை, பனைமுலை, பருத்த முலை, செழித்த முலைன்னு அதுக்கு பொருள். அப்படி செழித்த மார்பு கொண்ட ஆயர் பெண்கள் இவர் வெண்ணெய் வெறுவுவதால், வெண்ணெயை மறுவதால், வெண்ணெயை திருடுவதால் உரலோடு சேர்த்து கட்ட அதனோடும் ஓடி, அந்த உரலோடு கட்டப்பட்ட உரலோடு ஓடி அடல் சேர் இணை மருது இற்று வீழ, வலிமை மிக்க பெரிய மரமாக நின்ற மருத மரங்கள், இணை மரங்கள், இணை மருது. சாதாரணமா அதுவே ஏற்கனவே எப்ப விழுமோன்னு இருந்துச்சுப்பா, அப்படி கிடையாது. அடல் சேர் இணை மருது, வலிமையாக நிற்கக்கூடிய, நல்ல வளர்ந்த, ஆழமாக வேரோடி வலிமையாக நிற்கக்கூடிய இணை மரங்கள், மருத மரங்கள் இற்று வீழ, அப்படியே இத்து போய் கீழே விழும்படியாக சரிச்சுட்டாங்க. அப்படி நடைகற்ற தெற்றல், தெற்றல்னா தெளிந்தவன் அர்த்தம். தெளிந்தவன் அப்படின்னு அர்த்தம். தெளிவு பொருந்தியவன் அர்த்தம். அவன் பாக்குறதுக்கு நம்ம விளையாடுறான்னு தோணுச்சு. உரல்ல கட்டினோடனே உரலை இழுத்துக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டு ஓடுறான். பாரு பிள்ளை என்னமோ கிறுக்குத்தனமா ஓடுது. உரலை இழுத்துட்டு எவ்வளவு தூரம் ஓடிட முடியும் அப்படின்னு புத்திசாலியை நாம சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அவன் தெளிவு பெற்றவன். அந்த உரல் வழியாக மருத மரங்களை விழச் செய்து கந்தர்வர்கள் இருவருக்கும் சாப விமோச்சனம் கொடுத்தான். நமக்கு அவன் ஏதோ பிள்ளை சும்மா விளையாடுது, புள்ள அதை இழுத்துக்கிட்டு ஓடுதுன்னு நம்ம கைகொட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவன் தெளிவு கொண்டவன். அவனுக்கு தான் என்ன செய்யறோன்னு தெரிஞ்சிருக்கு. 2 இணை மருதுகளை வீழச் செய்து சாபம் பெற்ற 2 கந்தர்வர்களுக்கு அவன் விமோசனம் கொடுக்கிறான். அதனாலதான் அடுத்த வரி எப்படி போடுறாரு, வினைப்பற்று அறுக்கும் விதியே. எதனால் வினைப்பற்றுங்கிற வார்த்தையை சொல்றாரு? நீ செய்த வினையின் காரணமாக நீ அனுபவிப்பதை அவன் அறுத்து எறிவான். ஏன்? மருத மரத்தை எப்படி அவன் விழச் செய்தான்? அதன் வழியாக அவன் என்ன செய்தான்? அவர்கள் செய்த வினை, 2 கந்தர்வர்களும் தவறு செய்ததால் நாரதர் வராரு. அவர் முன்பு ஜலக்கிரீடையில ஈடுபட்டிருக்கிறாங்க இந்த கந்தர்வர்கள். அவரோட ஜலக்கிரீடையில இருக்கிற பெண்கள் நாரதர் வருவதை கண்டு வெட்கம் கொண்டு அவர் அந்த பக்கம் போற வரைக்கும் கொஞ்சம் மறைஞ்சு நிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா இவர்கள் இருவரும் அந்த காமத்தின் போதையில அப்படி அவர் முன்னாடியே அவங்க மறைஞ்சு போறவங்கள திரும்ப திரும்ப இழுக்கிறாங்க. நாரதர் அதை பார்த்து கோவப்படுறார். ஒரு மனிதனுக்குரிய ஒரு குறைந்தபட்ச பண்பு கூட இல்லாமல் நீங்க இப்படி வெட்கம் கெட்டு இப்படி செய்யறதுனால இந்த உணர்வற்ற மரங்களாக நீங்க பூமியில பரப்பீர்களாகன்னு ஒரு சாபம் கொடுக்கிறார். அப்புறம் தான் சாப விமோசனம் கேட்கும்போது இறைவனே உங்களை இது பண்ணுவார். அதுதான் அவர்கள் இருவரும் இணை மருதுகளா வராங்க. அப்ப வினைப்பற்று அறுக்கும் என்றால் என்ன? வினையால் நீ அடைந்த துயரத்தை அவன் அறுத்து எறிந்து உன்னை காப்பான். விதியே, விதியேன அந்த இடத்துல கன்ஃபார்ம்டு, டெஃபினட்டா எழுதி வச்சுக்கோ. நீ செய்த பாவங்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட பாவத்தின் பலனை அவன் அறுத்து எறிவான் அப்படின்னு அர்த்தம். விதியேன இந்த இடத்துல கன்ஃபார்ம்டா, டெஃபினெட்லி, ஷூர், உறுதியா சொல்றேன், அந்த அர்த்தத்துல வருது. வினைப்பற்று அறுக்கும் விதியே, உறுதியாக, டெஃபினெட்லி, இட் இஸ் ஷூர் அப்படின்னு அர்த்தம். கொலைகெழு செம்முகத்த களிறு ஒன்று கொன்று, கொலைகெழு கொலை பலவற்றை செய்த செவ்வரி ஓடிய அந்த செம்புள்ளிகள் படர்ந்த முகத்தை கொண்ட ஒரு களிறு. எது? குவலய பீடம், கம்சனுடைய குவலய பீடம். அதை கொன்று கொடியோன் இலங்கை பொடியாக
அதான் பொடியான்னு வருது. கொடியவனாகிய ராவணனின் இலங்கை பொடியாகும்படி சிலைகளு செஞ்சரங்கள் செலவுய்த்த. கெழு என்றால் அடர்ந்த நிறைந்தன்னு அர்த்தம். கெழு தகை அப்படின்னா தகை கெழு அப்படின்னு அர்த்தம். அதாவது தகைமை, குவாலிபிகேஷன், குவாலிபிகேஷன்கள் நிறைய இருக்கிறவர் கெழு தகை. அந்த கெழுனா செழு நிறைந்த. சிலைகழு செஞ்சரங்கள், வில்லுல இருந்து அப்படியே சரங்கள் செஞ்சரங்கள் கெழு அப்படியே பொழியுது. அப்படிப்பட்ட வில்லின் வழியாக செஞ்சரங்களை செலவுய்த்து கொடியோன் இலங்கை பொடியாகச் செய்த நங்கள் திருமாலை, அப்படிப்பட்ட திருமாலை வேலை புடை சொல். வேலை என்றால் கடல்னு ஒரு பொருள் உண்டு. ஆனா இங்க அவர் சொல்லக்கூடியது திருமங்கை நாடு. திருமங்கை நாடு கடல் சூழ்ந்து இல்ல, காவிரி சூழ்ந்து இருக்கு. காவிரியை கடலுக்கு ஒப்பாக இந்த இடத்துல சொல்றாரு. ஆகவே இங்கு வேலை புடை சூழ்ந்து சொன்னா அது காவிரி புடை சூழ்ந்து நம்ம எடுத்துக்கணும். வேலை புடை சூழ் களி கெழு. களி இந்த இடத்துல வலிமைன்னு அர்த்தம். வலிமை மிக்க கெழு மாட வீதி. நன்கு மாட வீதிகளால் செழிப்பான மாட வீதிகள். அந்த மாட வீதிகள் அப்புறம் அது போக வயல், இதெல்லாம் சூழ்ந்து இருக்கு. எதுல? மங்கை நாட்டுல. அந்த மங்கை மண்ணு கலிகன்றி. அப்படிப்பட்ட மங்கை நாட்டில் நீது காவிரியால் சூழப்பட்டு வலிமையுடன் மாட வீதிகள் நிறைந்து வயல்களால் சூழப்பட்ட மங்கை நாட்டில் மண்ணுனா வசிக்கும் கலிகன்றி சொன்ன பனுவல். கலியனாகிய திருமங்கை மன்னன் சொன்ன பனுவல். இந்த பாடலை என்ன சொன்னாம? ஒலிகெழு பாடல். ஒலியோடு அப்படின்னா என்ன அர்த்தம்? வாய் விட்டு பாட வேண்டிய பாடல்னு அர்த்தம். ஒலிகெழு பாடல், சந்தத்திற்கேற்ற பாடல், இசைத்து பாடி ஆட வேண்டிய பாடல் அப்படின்னு அர்த்தம். அந்த பாடலை பாடி உழல்கின்ற, அதை பாடி மகிழ்கின்ற தொண்டர்கள் அவர் ஆழ்வர் உம்பர் உலகே, அவர்கள் தேவலோகத்தையே ஆட்சி செய்வார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். கொஞ்சம் நீளமா போயிடுச்சு. பொறுமையா கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஜஜா. இன்னைக்கும் பிரமாதமா இருந்தது. பிரம்மாண்டத்தை எல்லாம் மிக சிறப்பா பேசுனீங்க. ஒரு கேள்வி ஜஜா, எனக்கு இது தசாவதாரத்துல ஓகே, இது ஒரு 9 அவதாரத்துல சொல்றாங்க. ஹம்ச அவதாரம் அந்த 10ல உப்பு இருக்கிற கான்செப்ட் படி வராது இல்லைங்க. அதுக்கு பொதுவா நாம வேற 2 எடுத்துக்கிறோம், கல்கி அப்புறம் புத்தாவை. இந்த நிலைப்பாடு எப்ப ஆரம்பிச்சது, இந்த அவதாரங்கிற அந்த நிலைப்பாடு? ஏன்னா இந்த பாடல் வர்ற வரைக்கும் அவங்க புத்திசத்தை பத்தி அவ்வளவு சிறப்பா சொல்லல இந்த பாடல்கள் எல்லாம், கரெக்டுங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த இது இணைஞ்சிருக்கும். இது ஒரு ஆர்டிகிள் வாசிச்சிருக்கேன். ரொம்ப பின்னாடி கிட்டத்தட்ட 1800களுக்கு பிறகுதான் இந்த 10 அவதாரங்களை முதன்மைப்படுத்தக்கூடிய கான்செப்டே வருது. அது எந்த புக்ல படிச்சேன்னு ஞாபகம் இல்லை. இவர் எழுதினதுதான், புத்தூர் கிருஷ்ணசுவாமி அவர் எழுதின ஒரு கட்டுரையில தான் அதை வாசிச்சிருக்கேன். 1850கள் அதற்கு பிறகான டெக்ஸ்ட்ல இருந்துதான் நாம இந்த 10 அவதாரங்கள்ங்கிற கான்செப்டையே பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது வரைக்கும் அவதாரங்கள்ங்கிறது அவருடைய இது எல்லாத்தையும் 24 அவதாரங்களோ என்னமோ இருக்கு அவருக்கு, அது எல்லாத்தையும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா இந்த ஹம்சமாக, அன்னமாக அவர் வடிவெடுப்பது, மாமரமாக அவர் அவதாரம் எடுத்திருக்கிறார், இப்படி எல்லாத்தையும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த 10 அவதாரங்கள் ரொம்ப பின்னாடி வந்த கான்செப்ட் தான். முன்னாடி இப்ப புராண காலத்துல இந்த 10 அவதாரங்கள் எல்லாமே அவதாரங்களாக சொல்லப்பட்டதுதான். இந்த 10 மட்டும் தசாவதாரம்ங்கிற பேர்ல அது சொல்லப்பட்டது ரொம்ப பின்னாடி தான். வங்காளத்திலயோ எங்கேயோ தான் ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன் இந்த 10 அவதாரம். எனக்கு சரியா தெரியல, எப்போ வாசிச்ச நினைவுல சொல்றேன், வேணா தேடி பார்த்து எடுக்கலாம். மற்ற நண்பர்களுக்கு ஜாஜா இதுல பாத்தீங்கன்னா அதே லைன்லயே தான் வருது. இப்போ நீங்க அப்படி பார்த்தா 700ல வந்தது, இது 700 800 தான் வந்தது தானே இந்த திருமழிசை ஆழ்வாருங்கிறது. ரொம்ப அதாவது திருமங்கை மன்னன்ங்கிறது பின்னாடி வந்த ஆழ்வார் அவர்.
அப்படி பார்த்தீங்கனாலும் இந்த லைன் வந்து அந்த லைன் யாரு அது விஷ்ணு புராணம் எதுலயாவது இருக்கா? முதல்ல மச்சம், கூர்மம், வராகம்னு அப்படிங்கிறதும் நம்ம லைனா வைப்போம் இல்லையா? அல்ல அதே மச்சம் கூர்மம் வராகம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் ஒரே லைனா தான் வருது. நரசிம்மம் அது ஆ, வரைக்கும். அதற்கு அப்புறம் வைக்கிற வரிசை தான் பின்னாடி 10ஆ கட் ஆகுது. அது கற்கி ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. அந்த திருமல்லை தலசயனத்தை கற்கி அதுல வந்து ஆ, ஆம், கற்கி அவதாரத்தை ஆமா. பத்தி அது அதான் அந்த அதுல காலத்துல ஒண்டிதான் வருது. 24 அவதாரங்கள் அவருக்கு உண்டு. அந்த ம். 24 அவதாரங்கள்ல எல்லாத்தையும் பத்தி கிடைச்சத பத்தி எல்லாம் அவங்க பாடிட்டு தான் இருந்தாங்க. ஆனா 10ஆ அதை பிக்ஸ் பண்ணது வந்து ரொம்ப பின்னாடி வந்ததுதான். ஆமா. ஆனா அண்ணா நிறைய இடத்துல வருது. அருமறை ஆமா. தந்தானே அச்சோ அச்சோ அன்னமனது ஆனானே அதுவும் ம். அதுவும் இந்த இதுவும் ஜாஸ்தி இருக்கிறது வந்து இதுதான் பூதனை. அந்த இது எல்லாமே வருது. இது ஆனா அவதாரம்னு எடுக்கும்போது அன்னம் வந்து நிறைய இடத்துல வருது. இது அன்னம், பாண்டம். புராணங்கள் வழியாக சொல்லப்படுகிறது. இப்ப ராமாயணத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கு பாகவதம் இருக்கு, மகாபாரதம் இருக்கு. ராமாயணத்திற்கு வால்மீகி ராமாயணம் இருக்கு, எல்லா மொழியிலையும் ராமாயணம் வந்துருச்சு. மத்ஸ்ய புராணம், கூர்ம புராணம், வராகத்திற்கு புராணம், நரசிம்மனுக்கு சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் புராணங்கள் அதுக்கு ஒவ்வொன்றும் உருவாகி வந்துருச்சு. அதுல இந்த கல்கிக்கு நமக்கு கருட புராணத்துல கல்கி வருவார், அவர் என்னென்ன செய்வார்லாம் அதுல தனியா எழுதுறாங்க. இப்ப எல்லாத்துக்கும் அப்படி எந்த அவதாரங்களை எல்லாம் நீங்க விரிவா பேச முடியுமோ அப்படி ஒரு 10 அவதாரத்தை எடுத்துதான் 10ன்னு வச்சுக்கிட்டாங்க. இப்ப அன்னப்பறவையாக அவர் வந்தார்னு சொன்னா நீங்க அதிகபட்சம் என்ன கதை சொல்ல முடியும்? பிரளய கதை, பிரளயத்திற்கு பிறகு பிரம்மா தோன்றுவது, பிரம்மனுக்கு இவர் உபதேசிப்பது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதற்கு பின்னாடி இருக்கிற ஈவெண்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய கிடையாது. அதனாலதான் அந்த ஸ்டோரிஸ் நிறைய இருக்கக்கூடிய அவதாரங்களை நம்ம பாடுவதற்கும் பிறரிடத்துல சொல்வதற்கும் எளிதா இருக்குங்கிறதுனால ஒரு 10 அவதாரமாக அதை ஆக்கிட்டாங்க என்று நான் கருதுகிறேன். நன்றி ஜாஜா. பரசுராமர் பத்தி அதிகமா அந்த கதையே சரியா புரிய மாட்டேங்குது. அவர் என்ன எப்பயுமே இந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கோவமா இருப்பாரு. ஒரு இதை எடுத்துட்டு போய் எல்லாரையும் பலி கொண்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன அதிகமா ஒண்ணுமே தெரியல அவரை பத்தி. ஆமா, சார். பரசுராமர் கொஞ்சம் வித்தியாசமான அவதாரமா தான் இருக்காரு. பரசுராமருடைய அவதாரங்கள் வந்து நம்ம இப்ப இவங்க அவதாரத்துக்கு ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க. அதுல இந்த மனிதன் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு செத்துக்கிட்டு இருந்த பதாரம், இந்த மன்னர்கள் எல்லாரையும் அவர் இல்லாம ஆக்கி ஒரு 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 இதை கொண்டு வந்தார் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் பரசுராம அவதாரம்ங்கிறது வந்து ஒரு விசித்திரமான அவதாரம். எல்லாமே அந்தந்த கணக்குக்கு உட்பட்டு இருந்திருக்கு. ஆனா பரசுராமர் அவதாரம் வரும்போது முதல் முறையாக ஒரு விதி மீறல பார்க்கிறோம். அவன் ஒரு அந்தணனாக இருக்கிறவன், அந்தண மரபை சேர்ந்தவன் கொலை தொழில் புரிபவனாக மாறுகிறான். அவன் சத்திரியர்கள் எல்லாரையும் அழிக்கிறான். 21 தலைமுறை சத்திரியர்களை அழிக்கிறான். கார்த்தவீரியனை அழிக்கிறான். அப்படிலாம் சொல்லும்போது அது அது ஒரு பயங்கரமான வரலாறு ஏதோ ஒண்ணு அப்படி உருமாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படிதான் அதை பார்க்க முடியுதே தவிர பரசுராம அவதாரம் வந்து வேற எந்த அவதார நோக்கமும் கொண்டதாக தெரியல. இப்போ ராமாவதாரத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ராவணன் தொல்லைப்படுத்துறான்னு போய் இவங்க கேட்டாங்கன்னு. கிருஷ்ணாவதாரத்துக்கு நமக்கு தெரியும், கம்சனை அழிப்பதற்கு, துரியோதனனை அழிப்பதற்குன்னு நமக்கு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. பலரையும் ஒரு லிஸ்ட் வச்சு போட்டு தள்ளிக்கிட்டே வந்திருக்கான். ஜராசந்தன், சிசுபாலன், அவன் லிஸ்ட் பெரிய லிஸ்ட், எல்லாரையும் காலி பண்ணியிருக்கான். பூமியில தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு கல்கி அவதாரம் வரும் என்று சொல்லப்படுகிறது. ராமாவதாரம் நமக்கு தெரியுது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. இரணியன், அதனால இது இரண்யாட்சன், அதனால வராகம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. பரசுராமன் எதுக்காக வந்தான் நமக்கு தெரியவே தெரியல. அப்புறம் கார்த்தவீரியார்ஜுனன் பற்றிய கதை அதுக்கு பின்னாடிதான் வந்து சேருதுங்கிறது ஆய்வாளர்களது பார்வை. கார்த்தவீரியார்ஜுனன் வந்து தேவர்களை கொடுமைப்படுத்தியதால் பரசுராம அவதாரம் நிகழ்ந்ததுன்னு பின்னாடி சேர்த்து விட்டுக்கிட்டாங்களே தவிர அதுக்கு முதல்ல இருந்தே அதுக்கு எந்த கணக்கும் கிடையாது. மகாபலி சக்கரவர்த்திக்காகத்தான் வாமன அவதாரம், திருவிக்ரம அவதாரம் நிகழ்கிறது. ஆனா இவனுக்கு என்ன, பரசுராம அவதாரத்துக்கு என்ன காரணம்னே சொல்ல முடியல. அது கொஞ்சம் விசித்திரமாவே தான் இருக்கு. நானுமே அதை யோசிச்சிருக்கேன். அதை இன்னும் கொஞ்சம் தேடணும் உட்காந்து. அது எதனால அந்த அவதாரம், அந்த அவதாரத்துல ஏதாவது
கூட குறைய வைக்கப்பட்ட கதைகள் இருக்கா? அந்த அவதாரத்திலிருந்து தெய்வமானது ரேணுகா தேவி. நமக்கு இன்றைக்கும் ரேணுகா தேவி ஆந்திரா, ஒடிசா, அப்படி அந்த அப்படி தமிழ்நாடு வரைக்கும் வந்தீங்கன்னா ரேணுகா தேவி வந்து வட தமிழகம் முழுவதும் செல்வாக்கு பெற்ற ஒரு தெய்வம். அவர் பரசுராமரின் அன்னையாக கருதப்படுகிறவள். அப்ப அந்த ஏதோ ஒரு நாட்டார் மரபு கதை, அது வந்து அந்த நாட்டார் மரபு வைணவத்தோடு இணைவதற்காக அந்த மரபுல அந்த பரசுராமன் வந்து ஒரு அவதாரமாக மாற்றப்பட்டு இருக்கலாம்ங்கிறது இப்போ என்னுடைய எண்ணம். அது ஆய்வுலாம் இல்ல, என்னுடைய எண்ணம். அது ஒரு ஹைபோதிசிஸா அதை வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அவரு சிரஞ்சீவின்னு வேற சொல்றாங்க. தெரியல, அது ஒரு இடத்துல பார்த்தேன். சிரஞ்சீவின்னு வேற சொல்றாங்க. நம்ம எப்படி ஆஞ்சநேயர் மாதிரி சிரஞ்சீவினா அவர் எங்க இருக்காருன்னு இப்ப தெரியல. ஆக்சுவலி சிரஞ்சீவின்னு வேற இந்த சொல்றாங்க. சிரஞ்சீவிகள்னா ஒவ்வொருவரும் சிரஞ்சீவிகளுக்குரிய குணங்களை தான் பார்க்கணும். அனுமன் யாரு? அனைத்தையும் கற்றுணர்ந்தவன். ஆனா அசாத்திய வலிமை படைத்தவன். ஆனால் இறைவனிடம் கொண்ட மாறாத பக்தியினால் அவன் அப்படியே உட்கார்ந்திருப்பான். அவனை வைகுண்டத்துக்கு கூப்பிடுறாரு. ராமாவதாரம் முடிஞ்சு ராமாவதாரத்துல அவருக்கு உதவி செய்த அவ்வளவு பேருக்கும் அவர் வைகுண்டத்துல இடம் கொடுத்தாராம். அனுமனை கேட்கிறாராம், வைகுண்டத்துக்கு வரையாப்பா? சரி, அங்க வந்தா நீங்க என்னவா இருப்பீங்க? அங்க நானு நாராயணனா தான் இருப்பேன். ராமரா இருக்க மாட்டீங்களா? இல்லப்பா, ராமர் வந்து அவதாரமா தான் வந்தேன். அங்க போனா கெட்டப் மாறிடும். உங்களெல்லாம் அந்த கெட்டப்ல என்னால பார்க்க முடியாது. உங்க பேரு புகழ் இங்க இருக்கும்ல. ஆமா, பூமியில எல்லாரும் என்னை பத்தி பாடிக்கிட்டு தான் இருப்பாங்க. என் புகழ் பாடப்பட்டு அப்ப நான் இங்கேயே இருக்கேன், நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாராம். அனுமனுக்கு அப்படி ஒரு சிறப்பு. ஆகவே அவர் பூமியில எப்போது வரை ராமன் புகழ் ஒலித்து கொண்டே இருக்குமோ அப்போது வரைக்கும் அனுமன் இருப்பார். அதனாலதான் அனுமன் சிரஞ்சீவின்னு சொல்லப்படுவது. இதனுடைய இன்னொரு பொருள் எப்படி நம்ம உள்பொருள் பார்க்கணும்னா, இந்த பக்தி விசுவாசம்ங்கிற உணர்ச்சி கடைசி மனிதன் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அனுமன் பக்தி விசுவாசத்திற்கு ஒரு ஒரு மூர்த்தம், ஒரு வடிவம். அது அந்த உணர்வு கடைசி வரைக்கும் இந்த பூமியில இருக்கும். அதான் சிரஞ்சீவி தன்மை. பரசுராமன் ரேஜ், வெறி, ஒரு கொலை வெறி. என் குடும்பத்தை இப்படி செஞ்சல, இனி உன்னை 21 தலைமுறைக்கு தலையெடுக்க விட மாட்டேன். அந்த உணர்வு, அந்த ரேஜ் மனிதனுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த ரேஜும் சிரஞ்சீவி, அழியாது. முனிவர்களே கோபத்துல சாபம் கொடுக்குறாங்களே, அந்த ஆழ் மனதிலிருந்து பொங்கி வரக்கூடிய இனம் புரியாத ஆத்திரம், கொலைக்கு தூண்டும் ஆத்திரம் ஒண்ணு இருக்கே, அதுவும் மானுடனுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். அதுவும் சிரஞ்சீவி தன்மை கொண்டது. வேற யாரெல்லாம் சிரஞ்சீவின்னு பாருங்க. அஸ்வத்தாமன், குரோதம். ஒரு 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 மனசுல வந்து நேரடியாக வெல்ல முடியாத, பெற முடியாதவற்றின் மீது தனது குயுக்தியை செலுத்தி அழுகி போன புண்ணுடையவன், நெற்றியில் அழுகிய புண்ணுடையவன் அவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? மூளை அழுகி போறதுன்னு அர்த்தம். அப்படின்னா புறம்பான காரியங்களை செய்தல், உறங்குபவர்களை கொல்வது, குழந்தைகளை கொல்வதுங்கிற காரியத்தை அவன் செய்தான். அஸ்வத்தாமன். அது போருக்கு புறம்பானது, போர் தர்மத்திற்கு புறம்பானது, கீழ்மை செயல். அதை செய்யற அளவுக்கு அவன்கிட்ட குரோதம் இருந்தது. அப்ப அந்த குரோதத்திற்கு, அந்த குரோதம் மானுட உணர்வுகள்ல எப்போதும் நிலைத்திருக்கக்கூடியது. அதற்குரிய தெய்வம், அதற்குரிய வடிவம் அஸ்வத்தாமன். அந்த உணர்வு கடைசி வரைக்கும் இருக்கும். நீங்க யாரெல்லாம் சிரஞ்சீவின்னு சொல்றீங்களோ அந்த லிஸ்ட் எடுங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணாம்சங்களோட இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த குணாம்சங்கள் எல்லாம் மானுடனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆகவேதான் அது சிரஞ்சீவி என்று சொல்லப்பட்டது. சிரஞ்சீவிக்கு பின்னாடி இருக்கிற குறியீடு அதுதான். பரசுராமன் சிரஞ்சீவியா? ஆமா, இன்னைய வரைக்கும் நடக்குது இல்ல, பழிவாங்கும் கொலை. நேத்திக்கு ஒரு கொலை, நேத்திக்கு பேப்பர் எடுத்து பாருங்க, அதுல பழிவாங்கும் கொலை நடந்தது. இந்த இன்னைக்கு பாருங்க, சரண்யா என்று ஒரு பெண் கொலை செய்யப்பட்டார். எது கொலை செய்யப்பட்டார்? ஏற்கனவே நடந்த ஏதோ ஒரு சம்பவத்திற்கு பழி வாங்குவதற்காக கொலை செய்யப்பட்டார். பரசுராமன் இருக்கான், தலையை வெட்டி தனியா வச்சிருக்காங்க. அந்த அது பொம்பளைன்னு கூட பார்க்காம. அந்த அந்த ரேஜ் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் பரசுராமன். நன்றி ராஜா. இது எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியும். சிரஞ்சீவினா வந்து வாழ்வாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன்.
ஸோ அதோட குணங்கள் அப்படிங்கிறது வந்து பக்காவா செட் ஆகும். வணக்கம் ஜஜா. இந்த புலமங்கைன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? புலமங்கை வந்து நப்பின்னைன்னு சொல்லி நம்ம முன்னாடி பாசுரத்துல பார்த்த மாதிரி ஞாபகம். பட் இங்க வந்து ஆஹ் பெருமாள் வந்து ஒரு பெரிய ஒரு பரதெய்வமா இருக்கிறாரு. அவருக்கு வந்து நிலமங்கை அப்படின்றது வந்து இந்த உலக உயிர்களின் குறியீடா பார்க்கலாம், நாம ஜீவாத்மாவா பார்க்கலாம். அப்போ அந்த ஜீவாத்மாக்களுக்கான அவனுடைய கருணை மலர்மங்கை தாயாரா சொல்லலாம். இந்த புலமங்கைன்றது அவனுடைய புலன்களாக இருந்து செயல்படுறதா பார்க்க முடியுமா? எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? அவனுடைய இயக்கம், அவன் தன்னையே தன்னையே பிரிச்சுக்கிறான் இல்லையா, 4, அப்புறம் 4 16, அப்புறம் 16 32 இப்படி எல்லாம் பகுத்து அவன் தன்னைய வேலைகளை செய்யறான் இல்லையா. அப்படியாக அந்த புலன்களாக செயல்படக்கூடியவன்கிற அர்த்தத்துல புலமங்கைன்னு. இந்த புலமங்கைய வந்து எப்ப நப்பினைன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொருவரும் பாமா ருக்மிணி அவங்க வந்து பூதேவி ஸ்ரீதேவியினுடைய அம்சமாக அவனுக்கு வர்றவங்களும், நீலாதேவியின் அம்சமாக கிருஷ்ணனுக்கு வந்தது நப்பின்னை என்றும் சொல்வது மரபு. அதனாலதான் புலமங்கைன்னு நப்பின்னைய சொல்றது. நப்பின்னை நீலாதேவியினுடைய அம்சம். அந்த தேவியினுடைய அம்சம் என்பதால் நீலாதேவிக்குரிய புலமங்கைங்கிற சொல் நப்பின்னைக்கு போடப்பட்டது. அவ்வளவுதான். அப்படிதான் அது வருது. இது வந்து புலமங்கை என்று சொல்லும்போது அவன் இந்த உலக இயக்கத்திற்கு எல்லாவற்றிற்கும் ஆதாரமான அந்த இயக்கத்திற்குரிய சக்தியாக விளங்கக்கூடியவள் நீலாதேவி, அவளுக்கு கணவன் அப்படிங்கிற பொருள்ல இதை எடுத்துக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி அது நல்லதுதான், அது கரெக்டா தான் இருக்கு. உயிர்களை படைத்ததனால், இந்த உயிர்களை படைத்து இந்த பூமியை படைத்ததனால் அது அவன் பூமாதேவிக்கு தலைவன். அந்த உயிர்கள் மீது கொண்ட கருணையால் அவன் அந்த கருணையின் வடிவமாகிய தாயாருக்கு கணவன் நாதன். அதே போல அந்த உலகத்தின் இயக்கத்திற்காக செயல்படக்கூடிய சக்திக்கும் அவனே தலைவனாக விளங்குகிறான் அப்படின்னு பொருள் எடுக்கலாம். ரொம்ப சரியா இருக்குது. அப்புறம் இன்னொரு பாசத்துல இந்த சினங்கள் வீழ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த சினங்கள்ன்றது வந்து உடல் உறுப்புகளை சொல்ற மாதிரி பொருள் வருமா அது? அதாவது அவன் கட்ட விழுந்து கிடக்கு இல்லையா, அவனுடைய மடியில அந்த பரியனுடைய உடல், இரணியனுடைய உடல், அது சினங்கள் அவிழன்றது அப்படி அந்த பொருள் எடுக்க முடியுமா? இல்ல, அதாவது சினங்கள் அப்படிங்கிறது இவன் அவர் மேல் கொண்ட கோபம்தான். அந்த கோபங்கள் எல்லாம் அவிழனா அழியும்படியாகங்கிற பொருள். ஏன்னா ஒரே ஒரு நகத்தால கீறினார்னு மட்டும்தான் பின்னால சொல்றாரு. ஓர் உயிரால் பிளவு இட்ட அப்படின்னு தான் சொல்றாரு. ஒரே ஒரு நகத்தாலதான் கீறினாரு அவனை, அவன் போயிட்டான் அப்படின்னு ரத்தத்தை அப்படியே கொட்டிட்டு போயிட்டான்னு அவனை சொல்றாரு. இப்ப சினங்கள் எழனா அவன் அவன் நீங்க அந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் அவர் மேல எவ்வளவு ஆத்திரமா இருக்கான். அவர் பேரையே யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றான். நாராயணன் பெயரே எங்கும் உச்சரிக்கப்படக்கூடாது, ஹரிநாமம் எங்கும் இருக்கக்கூடாதுன்னு தான் அவன் சொல்றான். அதனாலதான் தன்னை வணங்க சொல்றான். அவன் இரணியன் தன்னை வணங்க சொல்றான். இரண்யாய நமன்னு சொல்லணும், நாராயணாய நம சொல்லக்கூடாது யாரும் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த அளவிற்கு அவன் சினம் இருக்கு. வணங்கும் இடத்துல விஷ்ணு இல்லாம ஆக்குறான். மக்கள் மனதுல விஷ்ணு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். எல்லா இடத்துலயும் விஷ்ணு மேல அவன் அவ்வளவு ஆத்திரத்தோட இருக்கான். அதனாலதான் அந்த சினங்கள் அவிழ, அந்த அப்படி அவன் கொண்டு இருக்கிற சினமெல்லாம் கரையும்படியாக அவனை அழித்தார் அப்படின்னு அது வருது. அப்புறம் இந்த மொயம்பின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது ஆனா இது முதல் முறையான கேள்விப்படுற சொல்லா இருக்குது. எவரிடம் தோற்காதவன் அப்படின்ற ஒரு மீனிங் சொன்னீங்க. மொயம்பின் வரம்போனது அப்படின்றது உயிர் மொயம்புற ஒன்றுடையாள் அப்படின்னு ஒரு சொல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாரதியார் கையாளுறாரு அது. அப்ப மொயம்புனா என்ன அப்படின்னா, அப்ப அந்த அந்த இப்பதான் சொன்ன மறந்துட்டேன். உயிர் மொயம்புற ஒன்றுடையாள் அப்படின்னா ஒன்று, இந்த இடத்துல என்ன அர்த்தம்? உயிர் ஒன்றாக, இந்த உடலுக்குள் இருக்கிற உயிர் இது அந்த இடத்துல அது அவ்வளவு பர்ஃபெக்டா அவ்வளவு மேட்சிங்கா நிக்கும். ஒன்னோட ஒண்ணு இதற்கு அது ஆதாரமாக இருக்கும். அதை இங்க எங்க கொண்டு வந்து போடணும்? மொயம்பு. இந்த இடத்துல மொயம்பு என்று சொல்வது அடுத்த சொல் என்ன? மறவோன் அப்படிங்கிற சொல். மறவோனது மொயம்பு அப்படின்னா மறவனுக்குரிய அம்சம் என்னது? வீரம்.
வலிமை, அது அவனிடத்தில் தாழாது நிற்கிறது அப்படிங்கிற பொருள் தான். பின்னால இருக்கிறத வச்சு முன்னால இருக்கிறதுக்கு பொருள் எடுக்கிறோம். மறவோனது மொயம்பு அப்படின்னு நம்ம அதை எடுக்கணும். உயிர் மொயம்புற, உயிர் உடலோடு இணையும்படியாக, அது பாரதியார் எடுக்கும் பொருள். உயிரும் உடலும்ங்கிறது ஒன்றோடொன்று பொருந்தியது, ஒன்றை விட்டு ஒன்று நீங்கினால் இரண்டுக்குமே பொருள் இல்லை. அதே மாதிரி வீரமும் வலிமையும் மறவனது சொத்து. மறவன்கிறவன் போர் வீரன், போர் வீரனுக்கு வீரனும் வலிமையும் இருக்கணும். வீரமும் வலிமையும் அகன்றால் அகன்று போன வீரத்துக்கும் மரியாதை இல்லை, அது இல்லாத மறவனுக்கும் மரியாதை இல்லை. அப்ப அப்படிப்பட்ட மொயம்புற மறவோனது, அப்படி இருக்கக்கூடிய வலிமை பொருந்தி இருக்கக்கூடிய, அதனாலதான் அதை தோல்வி அடையாதங்கிற வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துறோம். அப்படிப்பட்ட வலிமை மிக்க மறவனது ஆகம், அவனது உடலை ஒரு பொருட்டாக மதிக்காது, அதை ஒரு ஒரு ஓர் உகிரால் கீறி, ஓர் உகிரால் பிளவு இட்ட அப்படிங்கிற வார்த்தையை அவர் போடுறார். தசாவதாரங்கள்ல இந்த அன்னம் வராகம் இது ரெண்டுத்தையும் வந்து அந்த அளவுக்கு மற்ற ஆழ்வார்கள் கொண்டாடின மாதிரி தெரியல. ஆனா இவர் வராகத்தை ரொம்ப தூக்கி கொண்டாடுறாரு. அன்னம் வந்து இவர் அடிக்கடி பேசுற ஒரு அவதாரமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, நிறைய பாடல் இவர் பாடி இருக்கிறதுனால அதுல அன்னத்தை பத்தி பாடியிருக்காரு. வராகத்தை பத்தி பெரியாழ்வார் ரொம்ப அழகா பாடியிருப்பாரு. குலசேகர ஆழ்வார் பாடல்லையும் வராகம் நல்லா வந்திருக்கும். வராகத்தை கொஞ்சம் நிஜமாவே அதை பண்ணி அப்படின்னு திட்டின ஒரே ஆளு நாச்சியார் மட்டும்தான். மானம் இல்லா பன்றி உருவாயின்னு சொல்லி கண்ணாபிரான் திட்டு வாங்கியிருக்காரு வராகர் ஆண்டாள்கிட்ட மட்டும். மீதி எல்லாருமே அதை கொஞ்சம் பிரம்மாண்டமா தான் பாடியிருக்காங்க. அப்பேற்பட்ட பிரம்மாண்டத்தை கண்ணாபிரான்னு திட்டுன பெருமை ஆண்டாளுக்கு மட்டும்தான் உண்டு. மானமில்லா பன்றியாய் அப்படின்னு திட்டிருக்கா. அந்த பாடல் வாசிச்சிருக்கோம் இருக்கும் நினைக்கிறேன். இவரே திருமங்கை ஆழ்வாரே இன்னொரு பாசுரத்துல சொல்லுவார் இல்லையா, அந்த மேருமலை வந்து அவருடைய கால் குழம்புல உள்ள ஒரு கிண்கிணியில உள்ள ஒரு சின்ன கல்லு பரல் அப்படின்னு சொல்லி ஒரு பாசுரம் பார்த்தோம். அது பெரியாழ்வார் பாசுரமா? பெரியாழ்வார் பாசுரம் தான் நினைவு. இவருதான் திருமங்கை ஆழ்வார் தான். திருமங்கை ஆழ்வார் தானோ? சரி சரி, சிறப்பு. ஓகே ஜாஜா, நன்றி. நல்லது, நன்றி. வேற நண்பர்கள் யாராவது கேள்வி இருக்கா? கீழே இருக்கிறவங்களுக்கு நண்பர்களுக்கு வேற கேள்விகள் இல்லைன்னா நம்ம அடுத்த வியாழக்கிழமை சந்திக்கலாம். தேங்க்ஸ் ராஜா. நன்றி நண்பர்களுக்கு, நன்றி.